திருச்சிற்றம்பலம். பழியிடை யாக்கை தன்னில் பாழுக்கே நீரிரைத்து வழியிடை வாழ மாட்டேன் மாயமும் தெளியகில்லேன் அழிவுடை தாய வாழ்க்கை ஐவரால் அழைக்கப்பட்டு கழியிடை தோணி போன்றேன் கடவுர் வீரட்ட நீரே கடவுர் வீரட்ட நீரே. திருச்சிற்றம்பலம். நெஞ்சில் கூடியிருக்கும் தில்லைக்கூத்தன் திருவருளை சிந்திக்கின்றேன். திருக்கைலாய பரம்பரை மேன்மைகொள் சைவ ஆதீனபடங்களை கொண்டிருக்கும் திருத்தருவராதீனம் குருமகாசன்னிதானங்கள் இருந்திருக்கும் திக்கு நோக்கி வணங்கும் என்று கூடியிருக்கும் தென்னிட்டு சார்புடைய அடியார் பெருமக்கள் அனைவருக்கோடி வணங்கும் என்று எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளர்க, வருக வையகம் வளர்க. நம்முடைய இந்த போற்றி பகருடை என்கின்ற இனிய வகுப்பிலே நாம் சென்ற வகுப்பிலே ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றி என்கின்ற பகுதி வரைக்கும் சிந்தித்திருந்தோம். அதாவது கருவல் படுகின்ற உயிரானது எப்படி உள்ளே வளர்கின்றது, அது ஒவ்வொரு மாதமும் எப்படி தங்கியிருந்து துன்ப அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டு ஒவ்வொரு மாதத்திலும் ஏற்படக்கூடிய அனுபவத்தினால அது கலைந்து வெளியே வந்து விடாமல் இருந்து இறைவன் அங்கே உள்ளே இருந்து கொண்டு கூட ரட்சிக்கிறான் அப்படிங்கிறார். இந்த மாதிரியான ரட்சணையை பற்றி மகாபாரதத்தில் ஒரு கதையை உண்டு. பரீட்சித் அப்படின்னு ஒரு ராஜா மகாபாரதத்தில், அவன் அபிமன்யுடைய பையன். அபிமன்யு உத்தரையினுடைய கர்ப்பத்தில் அபிமன்யு மூலமாக வளரக்கூடியவன். அந்த குழந்தை பாண்டவருடைய வம்சம், அவன் அழியணும் அப்படிங்கிறதுக்காக அஸ்வத்தாமன் ஒரு பிரம்மாஸ்திரத்தை ஏவுவான். அப்போது கிருஷ்ணர் அந்த கர்ப்பத்துக்குள்ளே புந்து கொண்டு சுற்றி சுற்றி ரட்சித்தார் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அப்பவும் கூட அது பிரம்மாஸ்திரத்தினுடைய தாக்குதலை கிருஷ்ணரால் தடுக்க முடியவில்லை. அது பிறகு வெளியில் வந்து கரிக்கட்டையாக தான் பிறந்தது. அப்புறம் இவருடைய திருவடியினாலே பரிசுத்ததினாலே அது உயிர் உண்டானதுனால அது பரிசுத்து அப்படின்னு அவனுக்கு பேர் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ கிருஷ்ணர் உள்ளே புகுந்து ரட்சிக்க பார்க்குறார். அப்போ கூட அது காப்பாற்ற முடியலை. ஆனால் இறைவன் நம்ம எல்லாரையுமே ஒவ்வொரு கர்ப்பத்துள்ள தாண்டி தான் வெளில வரவழைச்சிருக்கார். இன்றைக்கு நாம் மனித பிறவியாக இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறோம். வாழ்ந்து இங்கே வந்து அமர்ந்து கொண்டு பாடம் கேட்கிறோம்னா ஒவ்வொரு வினாடியும் சுவாமி நமக்கு எப்படி கண்புறந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ என்று சொல்வது போல ஒவ்வொரு வினாடியும் சுவாமி நம்ம கூடவே இருக்கிறார். நாம் அவரை விட்டுடுறோம் பல இடங்களில். ஆனால் அவர் ஒரு வினாடியுமே நம்ம கூடவே இருந்து கொண்டு அவர் ரட்சிக்கிறார். முக்கியமாக கர்ப்பத்துக்குள்ளே இருக்கும் பொழுது கூட சுவாமி ரட்சிக்கிறார். ஒவ்வொரு மாதத்தில் கூட வெளிப்படுவதற்கு எத்தனை வாய்ப்புகள் இருந்தும் கூட நம்ம அப்படியெல்லாம் வெளிப்படுத்தி வெளியில் கொண்டு போகாமல் மனிதராக பிறக்க வைத்திருக்கிறார். அதனால் ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தென்னடைந்த மலர்பொழில் மானடஞ்சை வரதர் புற்றால் தொழா என்ன பெரிய புராணத்தில் சொல்கிறது போல மனித பிறவியாக நம்மை வகுத்திருக்கிறார் சுவாமி. கடலினை கையினால் நீந்தும் காரியம் கான் மனுஷனாக பிறக்கிறது அப்படின்னு சொல்லி அருணாச்சலாச்சாரியார் சொல்கிறாங்க. ஸோ அப்படி முதல்ல ஒரு சிறிய வழியாக தந்தையினுடைய சுக்லம் வழியாக தாயினுடைய சுரோனிதத்தை அடைந்து திரும்ப அதே வழியாகவே வழியை பெரிதுபடுத்திக் கொண்டு வெளியில் வரக்கூடிய அந்த ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றி என்று அதை அவன் சுவாமியை புதித்ததாக பார்த்தோம். சரி, இப்போ பிறந்த உடனே குழந்தையினுடைய அனுபவம் என்னவாக இருக்கும்? சென்ற வகுப்பில் நாம் கருவுக்குள்ள குழந்தை என்ன மாதிரியான அனுபவங்கள் அடைந்தது என்பதையெல்லாம் பார்த்தோம். பிறந்த உடனே குழந்தை எப்படி சுவாமி காப்பாற்றுகிறார் என்பதை இந்த இடத்துல காட்டுகிறார். நல்லறிவு ஒழிந்து நன்கு அம்மாயக்கால் தான் மறைப்ப நல்லறிவு ஒழிந்து நன்கு தீ தொல்லையுறா அக்காலம் தன்னில் பதியை அறிவித்து அழுவித்து புக்காவி சோர தாய் உள்நடுங்கி மிக்கு ஓங்கும் சிந்தை உருக முளை புருகும் தீஞ்சு வைப்பால் பந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப பந்தித்த பாச பெருங்கயிற்றால் பல்வுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி என்று இறைவன் இந்த உலகத்தில் எல்லா உயிர்களோடு கூடவே இருக்கிறான் என்றாலும் கூட இறைவன் கூடவே இருப்பதை நம்ம கண்ணால் யாரும் பார்க்க முடியல. ஆனால் ஸ்தூல வடிவமாகவே நம்ம கூடவே சுவாமி இருக்கிறார், இருந்து கொண்டு ஒவ்வொரு குழந்தையுமே காப்பாற்றி கொண்டு வருகிறார். அது எப்படி புரிந்து கொள்வதுன்னா, அவள் தான் நம்முடைய அம்மா, நம்முடைய தாய் என்கின்ற வடிவத்தில் இருந்து கொண்டு இறைவன் நமக்கு அந்த தாய்ப்பாசம் என்கின்ற வடிவத்தினாலே நம்ம ஒவ்வொரு கணமும் ரட்சித்து கொண்டிருக்கிறார். குழந்தைய பெற்று போட்டுடுறா தாய். பெற்று போட்டதோட என் கடமை முடிஞ்சிட்டு தாய் விலகிட்டால் குழந்தையோட நிலைமை என்ன ஆகிறது? அப்போது அந்த குழந்தை தாயை தேடும், தாய் குழந்தையை தேடும். ரெண்டு பேருக்கும் அந்த பாச பிணைப்பு என்பதை ஒன்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பாச பிணைப்பு என்பது 1000 பேர் சுற்றி இருந்தாலும் தாய்க்கு மட்டும்தான் உண்டாகும் அந்த குழந்தை மீது, இல்லையா?
அந்த மற்றவர்களுக்கெல்லாம் நம்ம பேரப்பிள்ளை, நம்ம புள்ள, நம்ம வீட்டு குழந்தை என்கின்ற எண்ணம் தான் உண்டாகுமே தவிர தாய்க்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வு என்பது மற்றவர்களுக்கு உண்டாகாது. அந்த தாயினுடைய தாய்ப்பாசம் என்கின்ற உணர்வை வைத்து உயிர்களை தழைக்க வைக்கிறான் இறைவன். அந்த வல்லபத்துக்கு போற்றி என்று தொடங்குகின்றான் இந்த பாட்டு. அதாவது தாய்ப்பாசம் தான் நம்மளை காப்பாற்றுது இல்லையா? திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என்று சொல்கிறார்கள். எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்டத்தில் இருந்தாலும் கூட அந்த தாய் என்பவள் தன்னுடைய குழந்தை எப்படியாவது ரட்சிக்க வேண்டும், இந்த குழந்தை நல்ல அனுபவத்தை பெற வேண்டும், இந்த குழந்தை நல்லா படிக்க வேண்டும், தனக்கு வயிற்றுக்கு இருக்கோ இல்லையா அந்த பிள்ளை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தாய் என்ன செய்வா, அந்த குழந்தை எப்படியாவது வளர்க்கணும்னு நினைக்கிறான். ஸோ இந்த தாய்ப்பாசம் என்பது மனிதர்கிட்ட மட்டும்தான் இருக்கா? விலங்குகள்கிட்டையும் இருக்கு. எல்லா அகிரிணை உயிரினங்களும் கூட இந்த தாய்ப்பாசம் என்கின்ற ஒரு விஷயத்தில் என்ன ஆகிடும், சம்பந்தப்பட்டு விடுகிறது. அந்த தாய்ப்பாசம் என்கின்ற உணர்வு அந்த குழந்தை வளர்ற வரைக்கும் தான் இருக்கும். அதற்கு பிறகு விலங்குகளிடத்தை பார்க்க முடியாது. ஒரு குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் தான் அந்த கோழி அப்படி காப்பாற்றும். ஒரு தானே அது சென்று இரையை தேடக்கூடிய அளவுக்கு அதுக்கு வலிமை வந்து விட்டது என்றால் அந்த தாயை என்ன செய்யும், அந்த குழந்தை அந்த குஞ்சை கொத்தி கொத்தி வெளியில் அனுப்பிவிடும், தன்னிடத்திலிருந்து பிரித்து அனுப்பிவிடும். அப்போது அந்த தாய்ப்பாசம் அது வரைக்கும், இப்போ மனிதரிடத்தை அது இல்லை, மனிதரிடத்தை அது இருக்குது, சாகிற வரைக்குமே இருக்குது. இது கொஞ்சம் பகுத்தறிவு உடையவன் மனிதன் என்பதனால, இவன் சுயநலத்தோடு சிந்திப்பதனாலே அது நமக்கு மட்டுமே உரிய பொருள் என்று எண்ணுவதனாலே பிள்ளைகளை நாம் உறவு கொண்டாடுகின்றோம். ஆனால் மற்றைய உயிரினங்களிடத்தே அப்படி இல்லை. அதற்கு உடனே அந்த இன்ப நாட்டம் வந்துவிடும். அது பருவகாலம் தானே, பீரியட்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, மேட்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த மேட்டிங் பீரியட் இருக்கிற டைமில் மட்டும்தான் அதுக்கு அந்த இனச்சேர்க்கை எண்ணம் உண்டாகும். உடனே ஒரு குழந்தை உண்டாகும். குழந்தை உண்டாகி அந்த குழந்தை வளர்கிற வரைக்கும் அதுக்கு அந்த மேட்டிங் அந்த பீரியடுங்கிறது கிரியேட் ஆகாது. அந்த ஹார்மோன்ஸ் அது உடம்புல சுரக்கிறது இல்லை. திரும்ப அந்த குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு பிறகு என்ன ஆகிடும், திரும்ப அந்த அடுத்த இனச்சேர்க்கைக்கூடிய ஹார்மோன்ஸ் அந்த உடம்புல சுரந்துடுறதுனால அது அடுத்த கட்ட ஏற்பாடுக்கு போய்விடுகிறது. அதனால் இறைவன் அங்கே என்ன வைத்திருக்கிறான், அந்த விலங்குகளிடத்தை இனம் பெருக வேண்டும், இனம் பெருக வேண்டும், இனம் பெருக வேண்டும், அந்த ஒரே எண்ணத்தை மட்டுமே வைத்து கொண்டிருக்கிறான். அது விலங்குகளிடத்தை அப்படி இருக்குது. ஆனால் மனிதர்கள் அப்படி இனம் பெருக வேண்டும்னு அடுத்தடுத்ததுக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா உலகம் என்ன ஆயிடுது இல்லையா? அவன் ஆறறிவு உடையவன், உலகத்தை அழிச்சிருவான், இப்போவே அழிச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு விலங்குகள் உண்டாகிறது மாதிரி மனுஷன் உண்டாக ஆரம்பிச்சானா, அதனால தான் மனுஷன் வளர்கிறதுக்கு இப்படி வச்சுருக்கான். மற்ற உயிரினங்கள்லாம் பிறந்தோடனே ஏஞ்சி நடக்கும். கண்ணுக்குட்டியா, மாடா, குரங்கா, கோழியா, குஞ்சா, ஏதோ ஒன்று தன்னுடைய காலெல்லாம் நிற்கக்கூடிய வல்லமை உடையதாக இருக்கிறது. ஆனால் மனுஷன் நிற்க முடியாதவனாக தான் பிறக்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு வெளியில் வந்து வளர வேண்டிய அளவுக்கு வெளியில் வந்தும் அவன் வளர்றான். ஒரு 16 வயசு வரைக்கும் வெளியில் வந்து வளர்ந்து கொண்டு தான் இருக்கான். அதற்கு பிறகு தான் அவனுடைய க்ரோத் என்ன ஆகுது, சேச்சுரேஷன் ஆகுது. 20 வயசு வரைக்கும் வச்சுக்கோமா, 20 வரைக்கும் வச்சுக்கலாம், 20, 21, 22 வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு சேச்சுரேட் ஆகி ஒரு 30 வரைக்கும் சேச்சுரேட் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், திரும்ப அது இறங்கி போயிடும் கீழே. ஸோ இப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. அதனால் இது ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறான் கடவுள் இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு மட்டும். ஏன்னா முழுசாக இவனை சுதந்திரமாக தெரிய விட்டா இவனுடைய அறிவு வளர்ச்சிக்கு ஏனைய உயிரினங்கள் இப்போவே அழிக்கிறான் அவன். அதனால் அப்படி வச்சிருக்காரு போட்டிருக்கு சாமி. சரி, எப்படி இருந்தாலும் தாயினுடைய பாசம் எத்தகையது என்பதை இங்கே சொல்லுகிறார். முதல்ல அம்மாயக்கால் தன் மறைப்ப, முதல்ல உள்ளிருந்து ஐய வழியே கொண்டு அணைகின்ற, வெளியில் வருகின்ற கீழ்பாட்டு அந்த சின்ன வாசல் வழியாக முதல்ல முண்டி கொண்டு குழந்தை வெளில வரும். வெளில வந்த வரைக்கும் குழந்தைக்கு என்ன நினைப்பு இருக்கும் உள்ளுக்குள்ள அப்படின்னா ஒரு நினைப்பு இருக்காது. ஆனால் அதனுடைய முதல் பிறவியில் அது என்ன நினச்சிருக்கும் அப்படின்னா, எனக்கு பிறவாமை வேணும், இந்த வாழ்க்கை வேணாம், இதோட முடிஞ்சதுல சாமி நம்ம செத்து ஒழிஞ்சோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அது போயிருக்கும். எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படி தான் போவாங்க. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையை விட்டு வெளியில் போனால் போதும் அப்படிங்கிற எண்ணம் உடையதுனால அது முற்ஜென்மத்தில் என்னென்ன சங்கல்பம்லாம் வச்சுருந்ததோ அந்த சங்கல்பம் ஏதாவது இப்போ இருக்குமா, பிறக்கும்போது நல்லறிவு ஏதாவது வச்சுருந்தா அது இருக்குமா, அப்போ ஒன்றும் இருக்காது. அந்த அனுபவங்களை எல்லாத்தையும் கைவிட்டு மாயக்கால் தான் மறைப்ப, மாயக்கால் இந்த இந்த உலகமாகிய மாயையிலே மறைக்கப்பட்டு நல்லறிவு ஒழிந்து, ஏற்கனவே இருந்ததாகிய அந்த புத்தியெல்லாம் ஒன்றும் ஞாபகம் இல்லாமல் வரும் குழந்தைங்கிறார். பூர்வஜன்ம ஞாபகம், பூர்வஜன்ம அறிவு இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல், அதான் நல்லறிவு ஒழிந்து நன்கு தீ தொல்லையுறா அக்காலம் தன்னில். தீ தொல்லையுறா அப்படின்னா தீத்து ஒல்லையுறா, காத்து வேகமாக வந்து காத்து அதனை உரானா காத்துன்னு அர்த்தம். அது வந்து அந்த காற்று என்ன பண்ணும், வெளியில் உள்ள வளிமண்டலமும் அப்போ தான் அந்த குழந்தையோடைய உடம்புல படும் இல்லையா? இப்போது குழந்தை என்ன ஆகும்னாக்க உள்ள வயிற்றுக்குள்ளே இருக்கும்பொழுது மெம்பரன் ரெப்சூர்னு ஒன்று சொல்லுவாங்க. அது எப்படின்னா பனிக்கூடம் உடஞ்சிரும். பனிக்கூடம் உடஞ்சிருச்சுன்னா அதுக்குன்னு ஒரு லிமிட் பீரியட் உண்டு, அதுக்குள்ளே குழந்தை டெலிவரி ஆகிடணும். ஆகலை, குழந்தை வெளில வரதுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், என்ன ஆகும்னா செத்த நேரத்தில் டாக்டர்கிட்ட போய் LSCS பண்ணி எடுத்துருவாங்க, சிசேரியன் பண்ணி எடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா காற்று உள்ளே போக ஆரம்பிச்சிடும்.
குழந்தை உள்ளேயே இருக்குது, பனிக்கூடம் உள்ளே உடஞ்சிருச்சு, குழந்தை வெளில வர ட்ரை பண்ணல, வர முடியல அதுக்கு அப்படின்னாக்க, தாயுடைய இடுப்பெலும்பு விருந்து கொடுக்கல, டெலிவரி ஆகிறது கஷ்டமாக இருக்குன்னா அது ஒரு செகண்ட் லிமிட்டு தான் அதை வச்சுருக்கலாம். அதுக்கு பிறகு என்ன பண்ணிடணும், அதை உடனே சிசேரியன் பண்ணி வெளில எடுத்துடணும். இல்லைன்னா கீழ் வழியாக காற்று உள்ளே பூந்து அந்த காற்றுக்கு போய் தாயினுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த வெளிவராத குழந்தைக்கு மூக்கில் பட்ட உடனே மூக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், சுவாசிக்க ஆரம்பிச்சிடும். சுவாசிக்க ஆரம்பிச்சோடனே உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இருக்கிற குழந்தை சுவாசிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும், இப்போ மூக்கு வாய் வழியாக திரும்ப தண்ணி உள்ள ஆரம்பிக்கும். அதை பனி நீரை குடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. குழந்தை பனி நீரை குடிக்கிறதுக்குன்னு சில அளவு தான் இருக்குது. அதுக்கு மேலே குடிச்சதுன்னா பிள்ளைக்கு மூச்சு திணற ஆரம்பிக்கும். மூச்சு திணந்த உடனே குழந்தை என்ன பண்ணா இயற்கையாக வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைப்பு இன்னும் அது ஃபஸ்ட்டு ஃபுட்டே இன்னும் உள்ளே போல அதுக்கு. ஆனாலும் அதுக்குள்ளே என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல பேர் அதுக்கு, காட்டுப்பீன்னு தமிழில் சொல்லுவாங்க. காட்டுப்பீன்னு தமிழில் சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் வந்து நல்ல பேர் அது. மெக்கோனியம், அது பேர் வந்து மெக்கோனியம்னு பேர். என்ன பேசிட்டு இருக்கீங்க இதுக்குள்ள? காட்டு தீ இல்ல, காட்டு பீ, காட்டு பீன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மெக்கோனியம்னு பேர் வருது. அதுக்கு பேர் குழந்தை வயிற்றுக்குள்ள இறைப்பை உண்டாகும் போதே உள்ள உண்டாயிருக்கக்கூடிய கழிவு, அதான் காட்டு பீங்கிறது. குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும் அது. அதான் ஆமாங்க, மெக்கோனியம்னு அதுக்கு பேர். அது எப்போ போகும்னு சொல்கிறேன் கேளுங்க. அது வந்து ஆல்ரெடி அது உள்ள ஃபார்ம் ஆகிருக்கும் பொழுதே சாப்பாடு மட்டும் தாய் தர சாப்பிடலாம், சாப்பிடுது எங்கே போகும், வயிற்றுக்குள்ளே அது கழிவு போகும். சாப்பாடு உணவாக போகாது, வயிற்றுக்குள்ளே அந்த உப்புள் கொடிய மூலமாக போகும். இல்லை சார், அது ஃபுட்டு நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு ஒர்க் ஆக ஆரம்பிக்கல. அது உள்ள வயிற்றுக்குள்ளே ஃபுட்டு போனால் தான் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இது உள்ளுக்குள்ளே டிஃபால்ட்டாக இறைப்பை உண்டாகும் பொழுதே அது குடலில் காட்டுப்பீன்னு ஒன்று உண்டாக்கியிருக்கார் கடவுள். அது வெறும் மெக்கோனியம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த மெக்கோனியம் என்ன ஆகும்னாக்க, இது குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது சுவாசிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா மூச்சு திணறல் தாங்க முடியாமல் அது வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ அது என்ன ஆகும்னா பனி நீரில் கலந்துருக்கும். ஸோ அது குழந்தை திரும்ப அந்த தண்ணியை சேர்ந்து குடிக்கும்போது குழந்தைக்கு ரொம்ப அது ஆகிடும். ஸோ அது குழந்தை மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். அப்புறம் படிக்காதவங்க சொல்லிடுவாங்க குழந்தை வயிற்றுலேயே ஆயிடுச்சு. அதுதான் காட்டுப்பீன்னு சொல்லுவாங்க. தமிழில் காட்டுப்பீ, இங்கிலீஷில் வந்து மெக்கோனியம்னு சொல்லுவாங்க. அதை உடனே அது வேறு வழி, அது உடனே அது சர்ஜன் பண்ணிடணும். அதை சர்ஜரி பண்ணி எடுத்துட்டு இப்போ அந்த ஸ்டேட்டஸ் தான் குழந்தைக்கு மூச்சு இறைக்கும். குழந்தை சீமாங் சென்டர்னு கவர்மெண்ட் அதுக்காக தான் வச்சுருக்காங்க. இப்போது எல்லா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா சீமாங் சென்டர்னு ஒன்று இருக்குது. அதுதான் அது நியூபார்ன் பேபிஸ் கேர் சென்டர். அதில் போய் வச்சுருந்து இன்குபேட்டரில் வச்சுருந்து மூச்சு திணறலாம் சரியாகி அதுக்கப்புறம் தான் தாய்கிட்டே கொடுப்பாங்க. பாலே அப்போ தான் குழந்தை ஃபஸ்ட் குடிக்கும். அது மாதிரி அது ரொம்ப குழந்தை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லாது. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சன்ஸ்லாம் நர்சஸ்லாம் இப்போ டெலிவரி பார்க்குறது கிடையாது, மேக்ஸிமம் இல்லை. அவங்கெல்லாம் இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த டெலிவரி பார்க்குறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. அப்படிங்கிறதுனால இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ டெலிவரி ஆகுமா ஆகாதா என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியாமல் வெயிட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் என்ன கொடுக்கணுன்னாக்க ஒவ்வொரு பிஹெச்சி ரூரல் பிளேஸில் உள்ள ஹெல்த் சென்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் அது ஒரு இத்தனை மந்த்ஸுக்கு இவ்வளோ நார்மல் டெலிவரி எங்களுக்கு டார்கெட் காமிக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் கேட்கும். இவங்க வந்து ஏதாவது நார்மல் டெலிவரி காட்டியே ஆகணும்னு ஓரளவுக்கு இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது வெளியில் குழந்தை டெலிவரி ஆகாது. அப்போ என்ன ஆகும், வச்சு பார்த்துட்டு சரி வேணாம் இனிமேல் சரி வராதுன்னு அனுப்பிவிடுவாங்க. போகிற போக்கில் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகிறது தான். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபேண்ட் டெத்ஸ் நிறையா வரும். மெட்டர்னிட்டி டெத் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில். இதெல்லாம் வந்து கடவுளுடைய விஷயம்தான். ஒரு குழந்தை பிறக்கிறதுங்கிறது வந்து கடவுளுடைய விஷயம். அதுக்கு தான் இந்த பாட்டையே பாடிட்டுருக்காரு உலகம். இதெல்லாம் நடக்கிறது. எங்கள் அம்மா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சொல்லுவாங்க. அப்போது வந்து இப்போ எங்கள் அம்மா வந்து எஸ்ஹெச்எனாக இருக்காங்க, செக்டார் ஹெல்த் நர்ஸ். எங்கள் அம்மா கிட்டத்தட்ட அவங்களோட லைஃப்பில் கிட்டத்தட்ட எப்படி இருந்தால் ஒரு 1000 டெலிவரியாவது பார்த்துருப்பாங்க, நார்மல் டெலிவரி. எங்கள் அம்மா அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லேடி. 33 வருஷம் அவங்க நர்ஸாக இருக்காங்க. அவங்க ஒரு முறை இந்த முன்னாடி அவங்க விஹெச்எனாக இருக்கும் பொழுது அது என்ன இம்யூனைசேஷன் பண்ணுறது, வீக்லி புதன்கிழமை இம்யூனைசேஷன் பண்ணுவாங்க. அது உள்ள வேக்சின் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ரூரலில் போய் போட்டுட்டு திரும்ப வந்து ரிட்டன் வேக்சினை கொடுக்கணும்.
புதன்கிழமை இப்போவும் உண்டு. கவர்மெண்ட் செக்டரில் இப்போவும் நடக்குது. அது அந்த வேக்சினேஷன்லாம் ஃப்ரீங்க. குழந்தைக்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட்டில் போடக்கூடிய அந்த வேக்சினேஷன்லாம் ஃப்ரீ. அதே நீங்கள் ப்ரைவேட்டுக்கு போனீங்கன்னா 4000 ரூபா 5000 ரூபா போடணும். கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்கும் அந்த உள்ள விஷயத்தை. அதை அவங்க தடுப்பு மருந்து, நோய் தடுப்பு மருந்துன்னு. ஸோ அது மாதிரி ரிட்டன் வேக்சின் போடுறது எங்கள் அம்மா கொண்டு போய் நான் ட்ராப் பண்ணிட்டு உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டெலிவரிக்கு ஒரு லேடி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஹாஸ்பிட்டலில், டாக்டர் இல்லை. அப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு வெளில உட்கார வச்சுருக்காங்க. வழி இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள இந்த புதுசாக வந்திருக்கேன் நர்சஸ், அவங்க தான் இப்போ தான் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசிட்டு போய் எங்கள் அம்மா நம்ம எழுதிட்டு பார்த்தாங்களா, பார்த்துட்டு அம்மா இந்த பிள்ளைக்கு டெலிவரி ஆக போகுது உள்ளே கொண்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். உடனே அது இல்லை சார் இப்போ தான் செக் பண்ணோம், ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றும் ரெப்சர் ஆகலை, லேட் ஆகும் அப்படின்னு. அது டெலிவரி ஆக போகுது, நீ கொண்டு போ உள்ளன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்துட்டு உடனே உடனே அந்த குழந்தை நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு. எப்படின்னு எல்லாம் கேட்டால் எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லவே இல்லை. அப்படியே சொல்லலை அவங்க. அவர் நான் வரும்போது கேட்டேன் எப்படிம்மா சொன்னீங்கன்னொடனே அதுக்கு வந்து அதுதான் அந்த நுட்பமான கற்றல் திறன். அது அவங்களுக்கு அந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக் கொடுத்த நர்ஸ் ஒருத்தவங்க நாகப்பட்டினத்தில் தான் இவங்க நர்சிங் ட்ரைனிங் படித்தாங்களா அவங்க. அப்போது அந்த நர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்க இது மாதிரி டெலிவரிக்கு நிறைய நாகப்பட்டினம் வந்து பெரிய செக்டார் ஹெல்த் இல்லை, அது என்னது தலைமை மருத்துவமனை, அது மாவட்ட மருத்துவமனை. அது அங்கே நிறைய பேர் லேடிஸ் வந்து நார்மல் டெலிவரிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். அவங்க என்ன பண்ணால் வரிசையாக எல்லாரையும் படுக்க வச்சுருப்பாங்க. டெலிவரி பெயினோட பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, எழுதிட்டு இருப்பாங்களா, நீ போய் படு அப்படின்னு சொல்லுவாங்களா, உடனே டெலிவரி ஆகிடுமா அடுத்து, நீ போய் படுன்னு அது டெலிவரி ஆகும். அவங்க இப்படியே அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்களாம். ஸோ அதை வந்து எங்கள் அம்மா டியூட்டியில் இருக்கும்போது ஒருத்தர் போய் கேட்டாங்களாம். அதை வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, இது வரைக்கும் என்கிட்ட படித்த ஒருத்தி கூட இதை கேட்டதே கிடையாது என்கிட்ட, நீ மட்டும் எப்படி கேட்ட சொல்லல, எனக்கு தெரியல நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு ஒன்று. அப்போது அந்த பெயின் அவங்க இருக்கும் நார்மல் டெலிவரி ஆகக்கூடிய பெயினில் அதிகமான பெயின் இருக்கும்போது தன்னை அறியாமல் ஒரு தூக்கம் ஒன்று அவங்களுக்கு வருமா அந்த இடத்துல. அந்த தூக்கம் வந்து அவங்க சொக்கி விழும்போது அது டெலிவரி ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதை வச்சுட்டு தான் நம்ம அதை கணக்கு பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்து, அதே மாதிரி நான் அப்போ பார்த்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணு தூங்கி விழுந்தா, அதான் சொன்னேன் உள்ளே போக சொல்லி, கரெக்டாக பிறந்துட்டுன்னு சொன்னாங்க. எதுக்கு இதை பேச வந்தோம் இப்போ இங்கே? அந்த காட்டுப்பி, அந்த ரெப்சூர் ஆகிறது, அது மெம்பரேன் ரெப்சூர், அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அதனால் உள்ளே இருக்கக்கூடிய மாயக்கால் அது உரா தொல்லை உரா காற்று போய் டச் ஆனோடனே குழந்தையினுடைய நுரையீரல் அது வரைக்கும் சுவாச மண்டலம் செயலாகாமல் இருக்கும் இல்லையா? அது உடனே சாமி என்ன பண்ணுறாரு, ஆக்டிவேட் பண்ணி விடுறாரு. அதுக்காக தான் தொல்லை உரானா காற்று. தொல்லை உரா அக்காலம் தன்னில் பசியை அறிவித்து, இது வரைக்கும் பசினா என்னன்னே தெரியாது அந்த குழந்தைக்கு. ஆமாம் தானே, வயிற்றுக்குள்ளே இருந்து பசினா என்ன தெரியாது. அந்த காற்று என்னைக்கு போய் டச் ஆகுது, எந்த வினாடியில் போய் குழந்தையோடைய நாசியில் காற்று டச் ஆகுதோ உடனே உள்ளே போய் அது வரைக்கும் அந்த லங்ஸு ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கும். அது ஃபுல்லாக இழுக்கிறது தான் குழந்தை விரால்னு கத்துறது. அதனால தான் குழந்தை கத்துறதுன்னா அதோடைய ஃபஸ்ட்டு சுவாசம் தான் அதுவும் அழுகுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால தான் என்ன பண்ணுவோம்னா அழுகணும், நல்லா குழந்தை அழுகணுமா. நல்லா அழுகும்பொழுது அதோடைய லங்ஸ் என்னாகும், நல்ல விரிவடையும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்போ எப்போ சுவாசிக்க ஆரம்பிச்சு விட்டதோ உடனே அதுக்கு என்ன ஆகுமா, உடனே பசியை அறிவித்து. பசி என்கின்ற உணவை முதல்ல உண்டு பண்ணுறது யார் உணர்வாங்க? சாமி அறிவித்து, பசியை அறிவித்து என்று சொல்லுகிறார். அறிவித்து அழுவித்து என்று சொல்லுகிறார். இந்த பசி என்பது தான் வாழ்க்கையில் நம்ம வாழ்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாகவே இருக்குது. பசி தான் வயிற்றுல சாப்பிட்ற பசி. ஆமாம், இந்த பசி இல்லைன்னா தாய் சேய்ங்கிற பிணைப்பை முதல்ல இருக்காதுங்கிறாங்க. அப்போது நம்ம அம்மாவும் நம்மளும் இணைப்பாக இருக்கிறதுக்கு முத காரணமே என்னது தான், பசி. அடுத்தது உலக வாழ்க்கையில் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம், அதற்கு பசி தான் ஒரு காரணமாக இருக்குது. பசி என்பது தான் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம தங்க வைக்கிறதுக்கு ஒரு முதற் காரணம். இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்லது கெட்டது அதான் சொல்லுகிறார். உக்காவி சோர பசியை அறிவித்து அழுவித்து. குழந்தையோடைய சப்தம் அழு சப்தம் கேட்ட உடனே தாய்க்கு என்ன ஆகும், எங்கள் பிள்ளைய கொடு. நான் பார்த்துருக்கேன், இவன் நீங்கள் அக்கா, என்னோடய ஒய்ஃப் எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன். அந்த டெலிவரி ஆன உடனே அவங்க அந்த குழந்தைங்கன்னு தான் தேடுவாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு ஏன்னா அதை போய் பார்த்துடணும், அது ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசை வந்து நம்ம பார்க்குறோம். எல்லா தாய் உயிரினங்களத்தையும் பார்க்குறோமே. பசு அப்படி தான். குழந்தை டெலிவரி ஆகும்போது என்ன பண்ணும், வேறு ஏதாச்சும் ஒன்று வெளியில் வந்திருக்கும், படுத்துக்கிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு பல்ஜா ஏதாவது சம்திங் வந்து விழுந்ததுன்னா அது உடனே குழந்தை கண்ணுட்டி போட்டுக்கணும், ஏஞ்சி நின்று சுற்றி தேடிக்கிட்டு இருக்கும். கண்ணுட்டின்னா பிறந்திருக்காது. அதேமாதிரி ஆற்றில் கண்ணுட்டியில் தான் பார்க்கலாம் நம்ம. ஸோ அதுங்களுக்கு ஒரு ஆர்வம்,
அந்த ஆர்வம் தான் சாமி ஏற்படுத்துகிற விஷயம் உள்ளுக்குள்ளே. அது ஏன் உண்டாகுது? என்ன காரணம்? அது எப்படி இருந்தாலும் பிறக்க போகுது, பிறந்திருக்கும், இருக்கும், அப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற அவசரம் ஏன்? அவங்க அந்த தன்மை ஏன் இல்லை அந்த நேரத்தில்? அந்த தாய்மை என்பது தான் கடவுள் உயிரை காப்பாற்ற வைத்திருக்கக்கூடிய கருவி என்று சொல்கிறார். இதான் அதனுடைய கஷ்டம். அதான் சொல்கிறார், உக்காவி சோரன்னு உள்ளுக்குள்ள ஆவி உயிர் போயிடும் போல இருக்குமா அந்த குழந்தைய பார்க்கலன்னா உடனே இந்த பிள்ளைய கொண்டாங்க, எனக்கு பால் கொடுத்தாகணும், அதை பார்க்கணும். அது அந்த உணர்ச்சி, தாய்மையுடைய உணர்ச்சி, அது எது வரைக்கும் இருக்கும்? இன்னைய வரைக்கும் தான் இருக்குது மனிதர்களுக்கு. இல்லையா? தன் குழந்தைய எண்ணும் பொழுது அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்பது யாருக்கும் உண்டாகாது. தந்தைக்கு கூட 2ஆம் வசம்தான். தாய்க்கு ஏன்னா உடலோட சம்மந்தப்பட்டவள் இல்லையா? அதனால தான் துறவி ஆனாலும் கூட தாயுடைய சம்ஸ்காரத்தில் துறவிக்கு பங்கு உண்டு. துறவி போய் தாயினுடைய காலில் விழுந்து வணங்கலாம், தந்தைக்கு கிடையாது அந்த உரிமை. தாய்க்கு காலில் விழுந்து வணங்கலாம் அப்படின்னு தாயுடைய பெருமை பேசுகிறார். அதனால தான் சாமியே தாயாகவே வந்திருக்காருன்னு பார்க்குறோம் இல்லையா? தாயினுடைய பெருமை காட்டி சாமி செஞ்சிருக்கார். தாய்மான சுவாமின்னு அவர் தாயாகவே வந்திருக்கார். அவர் நினச்சிருந்தாருனாக்க, ஏன்னா அந்த இடத்துல தாய் தான் ஒரு பெண்ணுக்கு இவ கர்ப்பமாக இருந்தாலும் என்னது தான் அங்கே தன்னோட தாயை தான் எதிர்பார்ப்பான். 1000 பேர் இருந்தாலும் அம்மா பார்த்துக்கிற மாதிரி இன்னொருத்தங்க பார்த்துக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கிறதுனால அதான் அந்த ஆவி சோறுன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆவி சோர்ந்து போகிறது. சோற தாய் உள் நடுங்கி, அதான் உள்ளுக்குள்ளே அச்சப்படுவா, எங்கள் பிள்ளை குழந்தைக்கு பால் கொடுக்கணுமே, பசிக்குமே அப்படின்னு நினைக்கிறது. அதனால தான் பால் நினைந்து ஊட்டும்னார். அதை பால் அவள் தான் என்ன பண்ணுவா, பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், ஒன்றும் பால் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு அவளாலையும் கொடுக்காம இருக்க முடியாது. ஏன்? இந்த ஹார்மோன் இவ எப்போ குழந்தைய நினைச்சாலோ உடனே இவளுக்கு பால் சுரக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? குழந்தைய நினைச்சாலே இவளுக்கு பால் சுரக்க. இந்த ஃபார்மேஷன் யார் பண்ணி வச்சிருக்கா? சாமி பண்ணி வச்சிருக்காரு. இது என்ன ஒரு அதிசயமான அமைப்பு இது இல்லையா? அந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக சாமி இப்படி தாயாய் நின்றி வளர்த்தனை போற்றின்னு பாடுறாரு. அதனால தான். ஏன்? தாய்ங்கிறவ யாரு தான்? அப்போ தாய்க்கு அந்த உணர்வு இல்லைன்னா இல்லையா? இப்போ நம்ம பார்க்குறோமே, அது மாதிரி பார்க்குறோமே, தாயே குழந்தைகளை கொள்றதெல்லாம் பார்க்குறோமே இல்லையா? அப்போது தாயாய் அங்கே வளர்க்கலை, அந்த கண்மம் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கல. சாமி நின்று பார்க்கக்கூடிய கண்மம் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கலன்னு தான் அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் நம்ம அம்மாலாம் அப்படி நம்மளை காப்பாற்றி வச்சுருக்காங்கன்னா சாமி அந்த அனுகிரகத்தை கொடுத்து தான் நம்மளை அம்மாவாக நம்ம கூட இருந்து பார்த்துக்கிறார். அதனால தான் அப்பன் நீ அம்மை நீன்னு பாடுறாங்க. அதனால் அம்மாங்கிறவ யாரு தான்? சாமி தான். அம்மாவுடைய உணர்வு நிற்கிறது யாரு? சாமி தான். அதான் சொல்லுகிறார், சிந்தை உருக உள் நடுங்கி மிக்கு ஓங்கும். சிந்தை உருக முளை உருகும் தீஞ்சு வைப்பால். பால் எப்படி உண்டாகுதுன்னு சொல்றாரு பாருங்க. தாய்க்கு பால் எப்படி உண்டாகும்? அவருடைய ஸ்தனங்கள்லங்கிறது சொல்றாரு பாருங்க. சிந்தை உருக முளை உருகுமா இல்லையா? இவளுக்கு குழந்தைய நினைச்சு சிந்தை உருகுது, அந்த உருக்கத்தினால இவளுக்கு ஸ்தனத்திலே பால் உருகுதுங்கிறான். சிந்தை உருக முளை உருகும் தீஞ்சுவைப்பால், அதான் சீம்பால்னு சொல்றது. அதை இல்லையா? என்னது சொல்லுவாங்க? அதை சீம்பால், கொலஸ்ட்ரம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது கொலஸ்ட்ரம்னு பேர். கொலஸ்ட்ரம் ஏன்னா கொழுப்பு அதிகமாக இருக்கும், குழந்தைக்கு தேவையான சத்து அதில் அதிகம் உண்டு. அதனால் சீம்பால் எல்லா உயிரினங்களுக்கும் ரொம்ப முக்கியமானது. அதிகமாக சாப்பிட்டாக்க வயிற்றாலையும் போகும் பிள்ளைங்களுக்கு, அதுவும் உண்டு. நம்ம இப்போ இவங்களுக்கு மனுஷன் அளவாக தான் கொடுப்போம், மாட்டுக்கெல்லாம் அதிகமாக சுரக்கும். ஏன்னா அது கறவை உயிரினம் இல்லையா? அதுக்கு நிறையா எக்ஸஸாக இருக்கும். அதனால் எல்லாவற்றையும் குடிக்க விட்டோம்னா கண்ணுடைய ஃபால்ட். அது மனுஷனுக்கு அப்படி இல்லை, ஆட்டுக்கும் அப்படி தான். அதனால் அதை கறந்துட்டு இது கண்ணுக்குட்டி அந்த பிறந்த நியூபார்ன் சைல்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதை குடிக்கவும் தெரியாது ஃபஸ்ட்டு. ஸோ அது ஆபத்து தாய்க்கு. அதனால் அதை கறந்து விட்டுறணும் அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டி வச்சுருக்காங்க. அது எவ்வளோ குழந்தை குடிக்குமோ அவ்வளோதான் குடிக்கலாம், அதுக்கு மேலே அது வச்சிக்கவும் முடியாது, குழந்தைக்கு கொடுக்க முடியாது. ஸோ அதில் தான் கறந்து தண்ணியில் ஊற்றணும் அப்படின்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி கிராமங்களில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதனால் சிந்தை உருக, அதான் ஹார்மோன் சேஞ்சஸ். அது வரைக்கும் ஸ்தனம்ங்கிறது சாதாரண உறுப்பு மண்டலமாக தான் இருக்குது, உடம்புக்குள்ளே தோல் போல தான் இருக்குது. அதுக்குள்ளே குழந்தை வெளில வந்துருச்சு, அதை கன்ஸ்ட்ராக்ஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அதை கர்ப்பை என்ன பண்ணுவோம்னாக்க குழந்தை உள்ளே இருக்கிற குழந்தைய இப்படி வெளியில் தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணும். உள்ளேருந்து ஒரு 290 நாள் ஆயிடுச்சுனாலே ஃபுல் சைக்கிள், குழந்தை ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுலேருந்து கர்ப்பம் என்ன பண்ணும்? சுருங்க ஆரம்பிக்கும். இப்படி இவ்வளோ பெருசு விரிஞ்சிருக்கிறது என்ன பண்ணும்? உள்ளே இருந்து குழந்தைய அழுத்தம். அப்போ தான் என்ன பண்ணும்? எங்கே கேப் இருக்கோ அது வழியாக குழந்தை வெளில போகும். அது கன்ஸ்ட்ராக்ஷன் பீரியடும்பாங்க. வயிறு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகும்போது வயிறு எப்படி இருக்கும்னா பெருசாக தெரியும், டக்குன்னு பார்த்தா சின்னதாக தெரியும், பெருசாக தெரியும், டக்குன்னு பார்த்தா சின்னதாக தெரியும். அதுதான் கன்ஸ்ட்ராக்ஷன்பாங்க. அதை நர்சஸ் கண்டுபிடிப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள்ஸ் கை வச்சே கண்டுபிடிப்பாங்க. முன்னாடி எப்படி இருந்தது இப்படி, அப்போ கன்ஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டு இருக்கு, வலி அதிகமாக இருக்கும். அப்போ திடீர்னு சொல்லுன்னு வலி தாங்காமல் கற்றுவாங்க, அப்படி டக்குன்னு பார்த்தா அமைதியாக இருப்பாங்க. அரை பார்த்தா வலி அதிகமாக இருக்கும். அப்படி அப்போ இந்த கன்ஸ்ட்ராக்ஷன் ஆகும்பொழுது உடம்புல குழந்தை வெளியில் வரப்போது
உடனே குழந்தைக்கு தேவையான பால் தேவைப்படும், உடனே பாலை சுரக்கிறதுக்குரிய விஷயம் உடனே போயாகணும்னு சொல்லி மூளை என்ன பண்ணுது, அந்த பாலுக்குரிய லாக்டோ சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை சுரந்து விடுது, உடனே பால் உண்டாயிடுது குழந்தைக்கு. இதுதான் மாயா எந்திர தனுனர். இதுதான் சாமி. என்ன மாயை? யாரல்ல மனுஷனால கூட எப்படி ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ண முடியாது. குழந்தை வெளியில் போனோடனே ஆட்டோமேட்டிக்காக இவளுக்கு என்ன ஆகும், அடுத்தது பால் உண்டாகுது. இது வேற சொல்கிறாங்களா பால் உண்டாக்கணும்னு, தானாக செய்கிறாரு. இதுதான் மாயா எந்திர தனு அப்படிங்கிறார் சாமி. சிந்தை உருக முளை உருகும் தீஞ்சு வைப்பால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்து இருப்ப அப்படின்னார். அப்ப சாப்பிட ஆரம்பிச்சான் பாருங்க. அன்னையிலேருந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கான் இல்லையா. துறா குழினார் ஒரு ஆழ்வார் இதை வைத்த. இந்த குழியை துக்கிறது எவ்வளோ போடுறோம்ல, துந்து போய் மேலே வந்து போதும்னு நினைக்காத நிற்கிதா. துறா குழி, துறா குழி. அதனால பாச பெருங்கையிற்றால் அதுதான் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப. குடிச்சிட்டு அம்மாவை பார்ப்போம் குழந்தை. நமக்கு யாரோ ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் சௌகரியமா இருக்கா அப்படின்னு தான் ஃபீல் பண்ணும் இல்லையா. குழந்தைக்கு 30 நாள் வரைக்கும் கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாது மீன்ஸ் கண்ணுனா சுத்தமாக பிளர்ராக தெரியும். அது வரைக்கும் கண்ணுடைய செல்கள்லாம் வளர்ச்சி அடையாது. 30 நாளுக்கு பிறகு தான் தன்னுடைய தாய் இவ அப்படின்னு தன்னுடைய அந்த மோப்ப சக்தினாலும் உணர்ந்து கொள்ளும். 30 நாள் வரைக்கும். அது வரைக்கும் கண்ணால் பார்த்து தெரியாது. அதுக்கு பிறகு தான் இவன் நமக்கு உரியவ அப்படிங்கிறத முகந்து பார்த்து தான் குழந்தை தெரிஞ்சுக்கும். பக்கத்தில் அம்மா அணைச்சி பால் கொடுக்கறதுனால இவன் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படி தான் ஃபீல் பண்ணும். ஃபர்ஸ்ட் அம்மானு தெரியாது. இங்கே இருந்தால் நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. அதான் நாம தாங்க அவசரப்படுறோங்கிறாங்க. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டிலலாம் இப்போ வீட்டில் தான் மாடு கண்ணு போட்டதுன்னா என்ன பண்ணுவாங்க, உடனே இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த உள்ளே வந்து ஒரு இது வளர்ந்துருக்கும். கடவுள் எப்படிலாங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதை நினச்சி பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த குழம்பு உள்ள உயிரினங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழம்பு கூறாக இருக்கும் இல்லையா. வச்சு மிரிச்சா நமக்கு எப்படி இருக்கும், வலி தாங்காது. கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் நம்மளை வச்சு மிரிச்சதுன்னா கால் வலி தாங்காது. இப்போ அப்போ அந்த குழம்பு கூறாக இருந்ததுன்னா வயிற்றுக்குள்ளே அது முண்டும் போது கர்ப்பப்பை என்ன ஆகும், கிழிஞ்சிரும். அதுக்காக அந்த குழம்பு மேலே ஒரு கவர் போல் ஒன்று இருக்கும், சாஃப்டாக ஒரு டிஷ்யூ அது மேலே இருக்கும். குழம்பு மேலே பிறக்கும் போது அதுக்கு என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்க. இல்லை ஊரில் சொல்லுவாங்க. குழம்பு மேலே வெள்ளை கலரில் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் இருக்கும். அதை உடனே நகத்தால் சுரண்டி விடணும். நகத்தால் சுரண்டி விட்டதுக்கு நகத்தால் சுரண்டி விடணும். அதை சரி மறந்துட்டேன், தெரில அந்த குழம்பை கிள்ளி விடுவாங்க. ஸோ இப்படி உள்ளுக்குள்ளே அதுக்கு எதுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்ப்பா, எதுக்கு எங்கே போனேன் குழம்புக்கு. ரைட் நான் வந்துட்டேன். இப்படி அந்த ஆட்டோமேட்டிக்காக நாம் என்ன பண்ணுறோம், இப்போ இதே மாதிரி தான் காட்டில் உள்ள விலங்குகளுக்கும் இருக்கும். ஸோ அதுக்கு யார் குழம்பு கிள்றா? இப்போ எங்கள் வீட்டில் நானே சொல்லுவேன், கண்ணு போட்டுதுன்னா எங்கள் அம்மாவை எங்கள் அப்பாலாம் அதுக்கு எல்லாம் பிடிப்பாங்க. ஏம்மா காட்டிலலாம் யாரும் கிள்ளியாக விட்றாங்க, அது காட்டில் உள்ளது, இது வீட்டில் உள்ளது, இதுக்குள்ளே ப்ராப்ளம் இதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க கிள்ளுவாங்க. காட்டில் நம்ம டிஸ்கவரிலாம் பார்க்குறோம், நேஷனல் ஜியோகிராஃபி நெட் ஜியோலாம் பார்க்கும்போது தானாகவே போகிறது, தானாகவே எழுந்திரிச்சு தாயோடைய முளை எங்கே இருக்குன்னு அதுக்கு எப்படி யார் சொல்லி தரா? கடவுள் தெரியுது. உடனே ஓடணும் அப்படின்னு தெரியுது, அதுக்கு உடனே தெரியுது. அந்தளவுக்கு கடவுள் உள்ளுக்குள்ளே அதை அறிவிக்கிறார் உள்ளுக்குள்ளே. அதே மாதிரி மனுஷனும் குழந்தை டெலிவரி பண்ணோடனே குழந்தை என்ன ஆகும்னா கரெக்டாக தன்னுடைய தாயினுடைய நெஞ்சு நோக்கி நவந்து போகுங்கிறாங்க விட்டா. ஆனால் அது யாருமே அது மேலே அந்த அளவுக்கு விடுற அளவுக்கு பொறுமை கிடையாது மனுஷனுக்கு. அதெல்லாம் உடனே என்ன பண்ணுறான், இதுவுமே நம்ம இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த தொப்புள் கொடியை வந்து வெட்டுறாங்க பாருங்க கத்தினா, அதுவே தப்புங்கிறாங்க. இப்போ உள்ள ஒரு லேட்டஸ்ட்டு ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, தொப்புள் கொடியை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணக்கூடாது, ஒரு கத்தினால அதை கட் பண்ணுறது தப்பு. ஏன்னா குழந்தை டெலிவரி ஆகி வெளியில் வந்த உடனே அதுக்கு பிறகு தான் லாஸ்ட் முக்கியமாக கடத்த வேண்டிய சத்துக்கள் எல்லாம் அதில் கடத்தப்படும், நஞ்சு கொடியிலேருந்து போய்கிட்டு இருக்கும். அது எப்போ முடியுதோ அப்போ தானாகவே அது கட் ஆகிடுங்கிறாங்க. தானாகவே அது கட் ஆகி குழந்தை ஆர்டிஃபிஷியல் ஆகிடும். இப்போ நாம் எப்போ தானாக கட் பண்ணுறோமோ, இப்போ நம்ம எங்கள் வீட்டிலலாம் ஆடு மாடு வளர்க்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில் வந்தோடனே முதல் கட்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா தொப்புள் கொடியை நறுக்கிட்டு அதில் சின்னதாக ஒரு கல்லை கட்டி தங்க விடுவாங்க, தாயினுடைய நஞ்சு கொடி வெளியில் உள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. இப்படி கட் பண்ணுறதுனால இதுக்கு என்ன பிரச்சனை வரும்னாக்க, இதுக்கு சரியான நோய் எதிர்ப்பு சக்திலாம் போகாமல்
தொப்புள்ள ஒரு புண்ணாகி சீக்கிரம் காயாமல் இருக்கும். அது தொப்புள் வச்சு புழு வச்சு இப்பெல்லாம் பிரச்சனையாகிடும். ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் பார்க்குறோம். ஸோ மனுஷனுக்கு அப்படி கட் பண்ணுறான், அவன் பாதுகாத்துக்கிறான். அப்பயும் குழந்தைகளுக்கெல்லாம் புண்ணாகும். பார்த்துருக்கீங்களா? போரிங் பவுடர்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் நிறைய வரும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இவங்க கட் பண்ணுறது தாங்கிறாங்க. அது கட் பண்ணக்கூடாது, அது டெலிவரி ஆகி கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அந்த நஞ்சு கொடியோடையே அது தாய்கிட்ட பால் குடிச்சிட்டு இருக்கணும். கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும், அது தானாகவே அது கட் ஆகிடும். அப்படி தான் ஆகணும்னு சொல்லுவேன். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ரிசர்ச்சில் அப்படி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இருக்குது. ஸோ அதனால் பந்து மடுப்ப தீஞ்சு வைப்பாலை கொடுத்து வாழ்ந்து இருப்ப, அவ கூடவே அது வாழ்ந்திருக்குது. கண்டு வாழ்ந்திருப்பன்னாரு. அம்மாவை கண்டு வாழ்ந்திருப்ப, இவ தான் நம்முடைய தாய் என்று அறிந்து கொண்டு வாழ்ந்திருப்ப. பந்தித்த பாச பெருங்கயிறு, 1000 பேர் சொன்னாலும் நம்மளால் தடுத்து ஓடுவானா, அம்மாவை மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவள் போடுற பாச கோடு தான் பெரிய கோடாக இருக்கும் இல்லையா? அம்மாவுக்காக நம்ம விட்டு கொடுத்தது தான் ஏகப்பட்டதாக இருக்கும் வாழ்க்கையில், அப்பாவுக்காக விட்டு கொடுத்ததை விட. ஏன்னா அம்மாவோடைய பாசங்கிறது அது மிகப்பெரிய ஒரு எமோஷனல் பிளாக் மெயில் இல்லை, அதுக்கு பேர் இல்லையா? அதுதான் சொல்லுகிறார். என்னவா அது? பந்தித்த பாச பெருங்கயிறு. எது நம்மை வாழ்வதற்கு உறுதுணையாக இருந்ததோ அதுவே என்ன ஆகுது இப்போ? பந்தித்த பாச பெருங்கயிறுங்கிறார், கட்டி வைத்த கயிறு என்று சொல்கிறார். திடீர்னு நின்று ஸ்மெல் வருது. என்ன? எறும்பு போடுறோம், எறும்பு போடுறோம். பந்தித்த பாச பெருங்கயிற்றால் பல்வுயிரும் பாலிக்க நேசத்தை, அதுதான் தாய்ப்பாசம். எல்லா உயிரிடத்தும் இருக்குது. இந்த சில உயிரிடத்துல இல்லை, எல்லா உயிரிடத்துனா கொசுக்கு இருக்கா சார்னாக்க கொசு முட்டை போட்டு வந்துடுது. அதுக்கு பிறகு அது தாய்ப்பாசம் தேவையில்லாத இடத்துல தந்த மாதிரி அது தானாக பொறிச்சு வெளில வந்துடும். தாயை சந்திக்க வேண்டியதில்லை. அது மீன்கள்லாம் அப்படி தான் சந்திக்க வேண்டியதில்லை. தாய்ங்கிற ஒரு விஷயத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாமி அதுக்கேற்ற வளர்ச்சியை முட்டையிலே கொடுத்துட்றாரு. நம்மளை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்மளை மாதிரியான சராயுசம் கருப்பையில் தங்கி வளரக்கூடிய நமக்கெல்லாம் தாயினுடைய ஆதரவு தேவை, எல்லா உயிரினங்களுக்கும் இல்லையா? தாய் இல்லாமல் வாழ முடியாது, குழந்தைகள் மேலே வர முடியாது. தந்தை இல்லாமல் கூட உண்மையாக சொல்கிறேன், வாழ்க்கையில் அப்பா இல்லைன்னா கூட குழந்தைங்க சர்வைவல் பண்ணி வந்துடும். ஆனால் அம்மா இல்லைன்னா ரொம்ப, அதே மாதிரி கணவருக்கு மனைவி இல்லைன்னா கணவருக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை வாழ்க்கையில். கணவர் இல்லைன்னா மனைவி ரொம்ப சமாளித்து எப்படியாவது வாழ்ந்துருவாங்க, பிரச்சனை கிடையாது, குழந்தைங்களையும் காப்பாற்றிடுவாங்க. ஆனால் தாய் இல்லாமல் போயிட்டாருன்னா அந்த வீட்டில் குழந்தைகளுக்கும் கஷ்டம், கணவருக்கும் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அந்த தாய் பாசம், அந்த நேசம், அதை வைத்து நேசத்தை வைத்த நெறி போற்றி என்று எங்களுக்காக தாய் என்கின்ற ஒரு உடையத்தில் வந்திருந்து கொண்டு தாயேயாகி வளர்த்தனை போற்றின்னு மணிவாச பெருமான் வாழ்த்தினதை தான் இங்கே வாழ்த்துறார், நேசத்தை வைத்த நெறி போற்றி என்று. சரிதானே? போலாமா அடுத்த பகுதிக்கு? அடுத்து நம்ம வளர்ற பகுதியை சொல்றார். அடுத்து என்ன ஆகும்? குழந்தை 1 வயசு ஆகும், 2 வயசு ஆகும், 3 வயசு ஆகும். பாலை பசும் பதம் அப்படின்னாரு. அதை பாலை பசும் பதம்னா, பாலைன்னா என்ன? தென்னம்பாலை. இன்னும் உள்ளேருந்து வெளி வரல, விரியல, இன்னும் வளர்ச்சி கடையில் முழுசா. அது ஒரு வரி மேலே வேலை மாட்டேங்குது இங்கே புத்தகத்தில் போய். ஆசு அற்ற பாலை பசும் பதம் அப்படின்னார். குற்றமில்லாத பாலை பசு. அது என்ன குற்றமில்லாதன்னு ஏன் சொன்னார்? பாலைனா தென்னம்பாலைன்னு வருது இல்லை, தென்னை மரத்தில் ஒரு பாலை வரும், குருத்து சின்னதாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் முழுமையான வளர்ச்சி அடையில, வளரப்போகுது. வளர்றதுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது, பெருசாக ஆயிடுவார் இவருக்கு கொஞ்ச நாளில். ஆனால் வளர்றதுக்கு உரிய சின்ன அப்படி போடும், முன்ன உள்ள பால பருவம், குழந்தை பருவம். அதை ஏன் ஆசு அற்றன்னா குற்றம் இல்லாதன்னா, குழந்தைக்கு பிறந்ததிலிருந்து 12 வயது வரைக்கும் தன்னுடைய கண்மம் கிடையாது, அதுக்கு ஆகாமியமும் கிடையாது. அதோடைய கண்மா அம்மாவுடைய கண்மாவை பொறுத்து தன்னுடைய பிரார்த்த கண்மா செயல்படும் அப்படின்னு சொல்லி கொண்டோம். இந்த விஷயத்தை தீர்மானித்து கொடுத்தவர் ஆணி மாண்டவியர் என்கின்ற முனிவர். ஆணி மாண்டவியர் என்ற முனிவர், மாண்டவியர் என்கின்ற ஒரு முனிவர் இருந்தார். அவர் ஒரு முறை கண்ணை திறந்து கொண்டே அவருடைய பர்ணசாலையில் உட்கார்ந்து யோகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ அந்த நாட்டை ஆட்சி செய்த அரசனுடைய அரண்மனையில் திருடு காரியத்தை செய்து கொண்டிருந்த திருடர்கள் பிடிச்சிக்கிட்டு தேடிட்டு ஓடியா இருந்தானுங்க. இவங்க நேராக வந்தவனுங்க இவருடைய ஆசிரமத்துக்குள்ளே பூந்து அந்த நகையெல்லாம் மறைச்சி வச்சுட்டு மறைஞ்சிருந்தானுங்க. அந்த வீரர்கள்லாம் காவலர்கள் வந்து மாண்டவியரை வச்சு விசாரித்தாங்க. இவர் ஒன்றும் அமைதியாக இருந்தார் யோகத்தில் இருந்ததுனால. சரி உள்ளே போய் பார்ப்போம் என்று ஆசிரமத்தில் பார்த்தா கையும் களவுமா ஆகப்பட்டானுங்க அவனுங்க. அப்படி கையும் களவுமா ஆகப்பட்ட உடனே அங்கேருந்து இவரும் அதுக்கு உடந்தையாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து ராஜாட்ட காமிச்சான். இந்த ராஜா என்ன பண்ணான், எல்லாரையும் கொண்டு போய் கழுவில் ஏற்றுங்கடான்னா. உடனே இந்த முனிவரையும் கொண்டு போய் கழுவில் ஏற்றிட்டாங்க.
கழுவில் ஏற்றி ஒரு சூளத்து மேலே உட்கார வச்சுட்டாங்க. கழு மரத்தில் ஏறி உட்காந்து அவருடைய தவ வலிமையினால் இவர் உயிர் போகாமல் பிரியாமல் இருக்குது. கழு பாதி ஏறி உள்ளுக்குள்ளே போய் இருக்குது. தலை மட்டும் உள்ளே ஏறிட்டு மீதி கீழே தூக்கிட்டு இருக்கு, நீட்டாக இருக்குது. ஸோ அப்போ வந்து ஏன் இவர் மட்டும் சாகலை, இவர் மட்டும் என்னன்னா இவர் பெரிய முனிவர், தபோ முனிவர், இவர் நம்ம தவறதுனால அப்படி பண்ணிவிட்டோம்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே ராஜா ஓடி வந்து காலில் விழுந்து வணங்குகின்றான். அதற்கு பிறகு அந்த ஆணியை பிடுங்கிடலாம் அப்படியாது அவர்கிட்டருந்து பார்த்தாலும் அது வெளியில் வரல. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவர் அந்த ஏறின ஆணி ஏறினதாக தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உட்கார வேற முடியாத. அதனால் என்ன பண்ணுறாங்க, எது வரைக்கும் வெளியில் தெரியுதோ அதை அப்படியே அது மட்டும் கட் பண்ணி விட்டுறாங்க. உள்ளே இருக்கிறது அப்படியே உள்ளே இருக்கிற மாதிரி, உள்ளே தச்சு இருந்த அளவுக்கு உள்ளேயே இருக்குது அந்த ஆப்பு. அதுக்கு வெளியில் நீட்டிக்கிட்டு இருந்ததில் பகுதி அதோட நறுக்கி விட்டாங்க. அவர் அதோடையே வாழ்கிறார் பல காலம். அதற்கு பிறகு பெரிய தபசெல்லாம் பண்ணி பெரிய முனிவராக அவர் வாழ்கிறார். அந்த ஆணியோடய இருந்ததுனால அவருக்கு பேர் ஆணி மாண்டவியர்னு பேர். பிறகு ஒரு நாள் அவர் தேவலோக சஞ்சாரம் பண்ணும் பொழுது யமனை சந்திக்கிறார். இனி தானே இந்த உயிர்களுக்கெல்லாம் வினையை கூட்டுறவன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் கேஸ் கட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு, நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு வண்டை வந்து ஒரு சின்ன புல்லால் குத்துனீங்க, அதான் உங்களுக்கு எப்படின்னா. அட பாவி, இது காடையில் போய் தவாடுபடுத்துறிய தலாலான்ட்டு அதான் ஒரு சின்ன புல்லா எடுத்து பின்னாடி சொல்லி பார்க்கறது சின்ன குழந்தைங்க செய்கிற வேலை. என்னது சரி சரி ஒரு ஆடி அந்த தும்பி இருக்கும்னு நினச்சிடலாம். ஆமாம், அப்படி சொறி வச்சோடனே இப்படி தான் இருக்க, அதனால உடனே நீ செஞ்சது தப்பு, நீ நீதி தவறி நடந்து விட்டாய். இந்த சேர் என்னமோ இறங்குற மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப பெண்டாகுது. சனிக்கிழமை தனி போன தனி போவாதா? எங்க இருங்க வரேன், இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்படி அவர் யமனை போய் சென்று சந்தித்து கேட்கும்பொழுது, நீ தவறு செய்து விட்டாய், நீதி பரிபாலனத்தில் ஒரு குழந்தை எப்படி தெரிஞ்சு செஞ்சுருப்பான், அவனுக்கு எப்படி இந்த கர்மத்தை போடலாம், அதனால் நீ போய் கீழான ஒரு பிறவியை அடைவாயாகன்னு சொல்லி அவனுக்கு சபிச்சு விட்டாரு. அவன் தான் வந்து விதரனாக பிறந்தான்னு விதர நீதி கொடுத்தான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ அவர் சொல்லுகிறார், சட்டத்தை திருத்துறார். 0லேருந்து 12 வரைக்கும் குழந்தைக்கு கண்மாங்கிறது கிடையாது. அது வரைக்கும் தாய் தந்தையரோட கண்மா தான் வேலை. அன்றைக்கி கூட நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்களே 12 வரைக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சட்டத்தை அவர் தான் திருத்தி அமலுக்கு கொண்டு வராருன்னு பார்க்குறோம். அதுதான் ஆணி மாண்டவியரோட கதை. ஸோ அதனால் குழந்தை பருவத்தில் என்ன கிடையாது, அதான் ஆச்சற்ற பாலை பசும்பதம்னர், குற்றமில்லாத ஆசு அற்ற பாலை பசும் பதத்தும் பாலனாம் அப்பதத்தும் நாளுக்கு நாள் சகல ஞானத்து ஒவ்வொரு அடுத்தது பாலனாம் பதத்துக்கு வரான். சின்ன பிள்ளைலேருந்து அடுத்து டீனேஜுக்கு வந்துடுறான் இல்லையா? ஃபஸ்ட் என்ன 13 தானே ஃபஸ்ட்டு டீனு. 13லேருந்து 19 வரைக்கும் உள்ள பகுதி தான் அந்த வாலிப பருவம் என்று சொல்வது. அப்போ ஞானத்தை 3ஆம் எட்டில் கல்லாது கல்வி மல்லன்னு பாடுறதில்ல ஒரு நவீன பாட்டு. 24 3ஆம் எட்டில் தானே கல்வி கிடையாது. கல்வி திருமணமா 2ஆம் எட்டில் கல்லாது தான் கல்வியா? சரி 16 வயசுக்குள்ளே படிக்கணும், அந்த காலத்து வழக்கம் அதுதான். சரி, அதனால் பாலனாம் அப்பதத்தும் நாளுக்கு நாள் சகல ஞானத்து மூழ்வித்து இப்படியாக அறிவு கிடைக்குது உயிருக்கு. இதை பற்றி அழகிரிநாதர் பாட்டு போடுவார். பாட்டு எடுத்து வச்சேன். கருவடைந்த பத்துற்ற திங்கள்னு ஒரு துப்படான திருப்புகள் கேட்டிருக்கீங்களா? அதை இது வந்து திருப்பரங்குன்றம் திருப்புகள். இது கருவடைந்து பத்துற்ற திங்கள். இது எப்படி குழந்தை பிறக்கிறதுங்கிறத பற்றி அவர் அங்கேயும் சொல்லுகிறார். திருப்பரங்குன்றம் திருப்புகழில் அழகிரிநாத பெருமான் பாடுறாங்க. கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றி பயின்று கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி. கருவுள்ள இருந்து 10 திங்கள் முற்றி கொஞ்சம் கொஞ்சமாக முற்றி கடையில் வந்து வாச வழியாக வெளில வந்து உதித்து குழந்தை வடிவாகினார். அப்புறம் கழுவியங்கெடுத்து உடனே குழந்தை என்ன பண்ணுவாங்க, கழுவியங்கெடுத்து சுரந்த முளை அருந்து வித்து உடனே அம்மா என்ன பண்ணுவா, பால் கொடுப்பா. கதறியங்கு கொட்டி தவழ்ந்து நடமாடி அழுது தவழ்ந்து நடமாட வர்றான். நடமாடி என்ன பண்ணுறான், எல்லாரும் அந்த குழந்தைக்கு அப்போ தான் ஆபரணங்கள்லாம் போட்டு எல்லாம் வளர்க்குறாங்க. நல்லா அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுகுதம்பை பொற்சுட்டி தண்டை
அவை அணிந்து முற்றி கிளர்ந்து வயதேறி. வயது ஏறுதான் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைக்கிட்டு. எப்படிலாம் வளர்க்குறாங்க, நல்லா போற்றி வளர்க்குறாங்க. எப்படின்னா அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுகுதம்பை பொற்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி கிளர்ந்து வயதேறி. வயதேறணுன்னு என்ன பண்ணுவான் அவன்? காலைப்போர் வந்துடுச்சு உடனே இன்னொரு பொண்ணை தேடுவான் இல்லையா, அது சொல்றாரு. அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உழன்று. உடனே நோயாளி ஆகும். அடுத்தது என்ன? அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உழன்று சுற்றி திரிந்து தமையும் முன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ. இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே சாமி, எப்படி உன்னுடைய கிருபை என்றைக்கு நான் பெறுவேன் என்று கேட்கிறான். அதுக்கடுத்து ராமாயண செய்தி வரிசையா வரும் இந்த பாட்டில். இது வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லிவிட்டு அடுத்தது இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசன் என்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என்கின கர்த்தன் என்றும் நெடு நீலன். ராமாயணத்தில் யாரெல்லாம் எந்த தேவர்கள் என்னென்ன இதா வந்தாங்கிற. ரவி, ரவிங்கிறவன் சூரியன், இந்திரனா ரவி இந்திரன் ரெண்டு பேரும் வெற்றி குரங்கின் அரசர் என்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என்கின் கர்த்தன் என்றும்னு ஜாம்பவானா பிரம்மதேவன் பிறந்தான் அப்படிங்கிறார். நெடுநீலன் எரியது என்றும் அக்னிதேவன் நீலன் என்கின்ற குரங்கானான். ருத்ர சிறந்த அனுமன் என்றும் ருத்ர அம்சம் உடையவராக நமக்கு அனுமார் இருந்தார்ங்கிறார். ஒப்பற்ற கண்ட எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து பூணமேவ அரியதன் படைக்கர்த்தர் என்று எல்லாரும் என்ன பண்ணாங்க, அரியனுடைய படைக்கர்த்தராக நின்னாங்க. அந்த வானர சேனையாக நின்னாங்க தேவர்கள் எல்லாம். அசுரர்தன் கிளைக்கட்டை வென்ற அரி முகுந்தன் மெச்சுற்ற பண்பின் மருகோனே. அப்படிப்பட்ட ராமனாலே மெச்சப்படுவோனாகிய மருமகனே அப்படின்னு பாடி சொல்லுகிறார். அயனையும் புடைத்து சினந்து, அவனை குட்டி கோவப்பட்ட, உலகமும் படைத்து புறந்து. உடனே அந்த வேலையை இவர் பார்த்தார். அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து புறந்து அருள் பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே அப்படின்னு பாடுவார். அருள் பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாள் திருப்பரங்குன்ற. அதில் சொல்வார் கருவடைந்து பத்துற்ற திங்கள். அந்த பாட்டில் இதே கருத்து அப்படியே சொல்வார். அந்த சகல ஞானத்து மூழ்வித்து அந்த அறிவு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த அறிவு முற்றி கிளர்ந்து வயது ஏறினார் அந்த பகுதி. இப்போ நாளுக்கு நாள் சகல ஞானத்து மூழ்வித்து கொண்டு ஆள கருவி கொடுத்து, இதுக்கு ஏற்ப கருவி கொடுப்பார் சாமி. என்ன விருப்பம் ஏற்படுகிறது அதுக்கு ஏற்ப. அப்போதான் டீனேஜ் அதுதான். அப்போ என்ன விருப்பம் ஏற்படும்? சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் வேறு விருப்பம் கிடையாது. சாப்பிட்றது, சந்தோஷமா இருக்கிறது, விளையாடுறது, இந்த மாதிரி விருப்பங்கள் தான். அப்போ அதுக்கான கருவிகள் தான். அடுத்தது அதனுடைய இன கவர்ச்சி ஒன்று உண்டாகும் உயிருக்கு. அதான் அரிய பெண்கள் நட்பை புணர்ந்துன்னார். ஜிம்முக்கு போமா? சரி. அரிய பெண்கள் நட்பை புணரும் போது இவனுக்கு மீசம் முளைக்கணுமே, தாடி முளைக்கணும், மீசம் முளைக்கணும். அவளுக்கும் அதே மாதிரி உடலியல் மாற்றங்கள் ஏற்படும் பெண்ணுக்கும். ஸோ அந்த வயசுக்கு ஏற்ப கருவிகளை கொடுக்குறாரு சாமி, தேவைக்கு ஏற்பங்கிறார். அதான் ஆளாள கருவி கொடுத்து இல்லையா, ஆளாள கருவி கொடுத்து ஒக்க நின்று பண்டாரியானபடி போற்றி. பண்டாரினா கேட்க கொடுப்பாராம். பண்டாரம்னா என்ன? கருவூலம்னு அர்த்தம். அந்த பண்டாரத்தை நிர்வகிக்கிறவனுக்கு பண்டாரின்னு பேர். அதனால சாமியை பண்டாரிங்கிறார். வடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூசாரிய பண்டாரின்னு சொல்லுவாங்க. காசி, அதான் காசியிலலாம் பண்டாரி தானே. ஆமாம் ஆமாம், நிலையாமையே சொல்றாங்க ஞானிகள். அப்படி பண்டாரியானன்னு ஏன் சொன்னார்? தன்னடியாருக்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் முந்துமினேன்னு மூல பண்டாரமாக இருக்கிறான் அவன். அதனால எல்லாமே அதில் கிடைக்கும் நமக்கு. நமக்கு என்ன வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், திருமறைக்காடு தேவாரத்தில் அப்பசாமி சொல்றாங்க. நமக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு வள்ளல் அவர். அதனால பண்டாரி, பண்டாரத்தை உடையவனாக இருக்கிறார் பண்டாரி. அப்படி பண்டாரியான படி போற்றி, தாயா என்னை வளர்த்தனை போற்றினார். அடுத்தது கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய பண்டாரியான படி போற்றினார் இல்லையா. அடுத்து போலாமா? இப்போ உயிர் சகல நிலையில இப்போ வளர்ந்துட்டான். இவன் வளர்ந்தவன் அனுதினமும் என்ன மாதிரியான அவத்தைகளை அடைவான் இல்லையா? 5 அவத்தைகள் அடைவான் இல்லையா? அந்த அவத்தையே சொல்ல போறாரு இப்போ. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். வார்த்தையை தான் மாற்றி மாற்றி போட்டிருப்பார். இதுல என்ன ஒரு சிறப்புனா, காரணாவத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே காரியாவத்தைன்னு சொல்றாரு. காரணாவத்தைன்னா என்னது? காரணாவத்தைன்னா என்ன? திடீர்னு அங்கே போயிட்டாரு, நல்லா கதை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதான காரணாவத்தை. கேவலம் சகலம் சுத்தம். திடீர்னு கதை சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நல்லா போயிட்டு திடீர்னு அங்கே போயிட்டாரு.
ஒரே விஷயம், ஒரு முக்கியமான கால். காரணாவத்தைனா சகல கேவல சுத்தம். காரியாவத்தையில் நமக்கு சகல நிலையில் நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள்னு 5 அவத்தை சொல்கின்றார். அதுதான் சொல்லுகிறார். அது என்னன்னு பார்ப்போம். புன்புலால் போர்த்த புழு குரம்பை மாமனையில் தண்டாத புன்புலால் போர்த்த புழு குரம்பை மாமனையில் அன்பு சேர்கின்ற கட்டு 5ஆக்கி முன்புள்ள உண்மை நிலைமை ஒரு கால் அகலாது திண்மை மலத்தால் சிறையாக்கி கண்மறைத்து மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உள்கிடப்ப காலம் நியதி அது காட்டி மேலோங்கும் உந்திவியன் கட்டில் உயிர் சேர்த்து கலைவித்தை அந்த அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு இத்தை துணையாக மானின் எழிலுடை முக்குணமும் எய்தி மருளோடு மண்ணும் இதயத்தில் சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்ப ஒன்னா அந்நிலை போய் கண்டவியன் கட்டில் கருவிகள் ஈரைந்து ஒழிய கொண்டு நியமித்து அற்றை நாள் கொடுப்ப பண்டை இருவினையால் முன்புள்ள இன்ப துன்பங்கள் மறுவும் வகை அங்கே மறுவி உருவுடன் நின்று ஓங்கு நுதலாய ஓலக்க மண்டபத்தில் போங்கருவி எல்லாம் புகுந்து ஈண்டி நீங்காத முன்னை மலத்து இருள் உள்மூடா வகையகத்துள் துண்ணும் இருள் நீக்கம் சுடரே போல் அந்நிலைய சூக்கம் சுடர் உருவில் பெய்து தொழிற்குரியர் ஆக்கி படித்த அறம் போற்றி என்று சொல்லுகிறார். இது முழுக்க பார்த்தீங்கன்னா நம்முடைய சகலாவத்தை அதில் உள்ள விஷயங்கள் தான். சொல்லும் பொழுதே அப்படி நம்முடைய காரணாவதி சொல்லிட்டு வரார். படிக்க படிக்க உங்களுக்கு புரிஞ்சிடும். புன்புலால் தண்டாத புன்புலால் தண்டாதன்னா தண்டாதது ஒரு பசிவேக்கை உடையாரை போல கண்டாரை சிறுதொண்டர் மனைவினவி கடிது வந்தார் அப்படின்னு சிறுதொண்டர் நாயனார் புராணத்தை வரும். அதாவது கட்டுப்படுத்த முடியாதன்னு அர்த்தம். அதாவது தண்டாத ஒரு பசி வேட்கைன்னு அர்த்தம். அதுபோல இங்கே தண்டாத புன்புலால்னா கட்டுப்படுத்த முடியாத உடம்பு, இதனுடைய வேட்கையை கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்கிறார். புன்புலால் போர்த்த புழு குரம்பை, குறும்பைனா வீடுன்னு அர்த்தங்க. குரம்பைனா வீடு, வீடு வீடு அதான் சொல்கிறேன். வீடு அது உடம்புன்னு சொல்லுவாங்க பொதுவாக. உயிர் இருக்கக்கூடிய வீடு உடம்பு அப்படிங்கிறதுனால குரம்பைன்னு சொல்லப்படுகிறது. பொதுவாக குரம்பைனா வீடு தான். பொடி கொடு பூசி பொல்லா குரம்பையில் புந்தி ஒன்றி பிடித்து நின் தாள்கள் என்றும் பிதற்றி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்பர் சாமி பாடுறார். எடுப்பன் என்று மலையை 20 தோல் நெறிய அடர்த்தனே ஆளவாயில் அப்பனே அருள் செய்யாயே. அந்த பாட்டில் பொடிக்கோடு பூசி திருநீரை பூசி இந்த உடம்பை கட்டுப்பாட்டில் வைக்க மாட்டேனா அப்படிங்கிறார். பொடிக்கோடு பூசி பொல்லாக்குரம்பை, பொல்லாக்குரம்பை வீடு, வீடுங்கிற உயிர் இருக்கக்கூடிய வீடுங்கிற அர்த்தத்தில் உடம்புன்னு வருகிறது. அதனால் இந்த இடத்துல புழுக்குரம்பைனா புழு மண்டி இருக்கக்கூடிய ஒரு சின்ன காயத்தை போட்டு விட்டு மருந்து போடாமல் மருந்து விட்டு பாருங்களாம். அதில் தெரியும் நமக்கு புழு வைக்கதா வைக்கலையான்னு. அதனால் புழு குரம்பை வயிற்றுக்குள்ளே புழு இல்லையாப்பா? அதானே உள்ளுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே புழு இல்லையா நமக்கு? உன் உதரத்தே கிடந்த கீடம் உருவதெல்லாம் நீ உருவையோன்னு ஒரு பாட்டு பார்த்தோம், எனக்கு ஞாபகம் இருக்கேன். என்ன சாஸ்திரம் அது? கலெக்டர்படியாரா? கலெக்டர்படியாரா? கலெக்டர்படியார் தான். வெரி குட். கலெக்டர்படியார், கலெக்டர்படியார் சரணா பதில் சொல்லிட்டார். வெற்றி வெற்றி. அதனால் வயிற்றுக்குள்ளேயே புழு இருக்கு, அதனால புழுக்குரம்பைங்கிறது பொருந்து வருதாக சொன்னோம். புன்புலால், புண்ணா சிறுமை, சிறுமைனா சிறுமையுடைய புலால், நாற்றத்தை தருவதாகிய புலால், கவுச்சடிக்கும் இல்லையா? நம்ம உடம்பே ஒரு சின்ன புண்ணு இருக்கு, வந்து பார்ப்போமா நம்ம? அதனால சொன்னாரு, தன் ஊன் பெருக்கருக்கு தான் சிறிது ஊன் உண்பானே எங்கனம். அதுக்கு இன்னொரு பாட்டு சொல்றாரு. இந்த கறியை சாப்பிட்றான் இல்லையா, இறைச்சியை சாப்பிட்றவன் தன்னுடைய உடம்புல உள்ள புண்ணை திங்கிறதுக்கு சமங்கிறார். புண்ணை பிச்சு திங்கிறது மாதிரிங்களா திருவள்ளுவர். இதுக்கு மேலே அதை எப்படி கவலைப்படுத்துறது தெரியல. திருவள்ளுவர் திருக்குறள் சரி ஞாபகம் வர மாட்டேன். அந்த புலால் நாமையில பாருங்க தெரியும். அதான் அதிகம் 10 பாட்டு தானே இருக்கு பாருங்க. முன்புள்ள உண்மை நிலைமை ஒரு கால் அகலாது. அப்போ மாமனையில் அன்பு சேர்கின்ற கட்டு 5 ஆகி, இந்த உடம்புக்குள்ள இருக்கும்போது 5 விதமான கட்டு இருக்கு உடம்புல, அது 5 அவத்தைங்கிறார். 5 அவத்தை நமக்கு
சாக்கரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதம் என்பதுதான். கட்டு ஐந்தாகி முன்புள்ள உண்மை நிலைமை ஒரு கால் அகலாது. உயிர்க்கூறிய வியாபகம் அதான் முன்புள்ள நிலைமைங்கிறது. அகலாது திண்மை மலத்தால் சிறையாக்கி கேவல நிலையில இருக்கிறது. தனக்குரிய உண்மையான வியாபகத்தை அடையாம கேவல நிலையில உயிர் என்ன பண்ணும்? மலத்தால கட்டுப்பட்டு சிறைப்பட்டு இருக்கும். சிறையாக்கி கண்மறைத்து மூட அருங்கட்டில் உயிர் மூடமாய் உள்கிடப்ப. இந்த உள்கிடப்பங்கிறது எங்க கிடக்கும்? மூலாதாரத்தில் கிடக்கும். அப்ப ரெண்டு அவஸ்தையை சொல்லிடுறாரு இங்க. அனாதி கேவல நிலையில உள்ள அவஸ்தையும் சொல்றாரு, நம்மளுடைய உயிர்ப்படங்களாகிய அவஸ்தையும் சொல்லுகிறார். ரெண்டுத்துலயும் அனுபவம் என்ன உயிருக்கு? வேறு வேறு அனுபவமா ஒரே அனுபவமா? உயிர்ப்படங்கள்ல உயிருக்கு என்ன அனுபவம்? ரெண்டுமே ஒரே தான். அதுதான் ஒன்னா காட்டுறாரு பாருங்க. அதான் சொல்றேன். இதை சொல்லும் போது அதையும் சொல்றாரு தெரியுதா? அதான் இப்ப கீழே இருந்து சொல்லிட்டு வர்றாரு. அதாவது மேலாள அவத்தைன்னு சொல்றோம் இல்லையா, இந்த மூலாதாரத்திலேருந்து புறப்பட்டு உயிர் முதல்ல அடையிறது சொல்ல போறாரு இப்போ. அதனால முதல்ல இருந்த அந்த மூலாதாரத்தில் உயிருடைய அவஸ்தை என்ன தன்மை, என்ன அனுபவம் உயிருக்கு? ஒரு அனுபவம் கருவிகரணம் ஒண்ணுமே கிடையாது. அப்போ அதே அனுபவம் தான் அனாதி கேவலத்தில். அதான் ஒப்பிட்டு சொல்றாரு ரெண்டத்தையும். விளக்கம் புரியுதுங்களா? முன்புள்ள உண்மை நிலைமை அப்படிங்கும்போது உயிருக்கு இருக்கக்கூடிய உண்மையான நிலையாகிய வியாபகம், அதை விட்டு ஒரு கால அகலாது, எப்பவுமே விட்டுட முடியாத அளவுக்கு எல்லாம் பந்தித்து இருக்குது இந்த ஆணவ மலம். திண்மை மலம்னார். அதனாலதான் விளங்குதா சொல்றது? திண்மை மலத்தால் சிறையாக்கி கண்மறைத்து, ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழிலானவன். கீழே பார்த்துட்டோம், இதே பாட்டு தான். கண்மறைத்து மூல அருங்கட்டு. மூல அருங்கட்டுங்கிறது தான் மூலாஸ்தானம், மூலாதாரம்ங்கிறது. அருங்கட்டு, கட்டுனா இடம்னு அர்த்தம், ரூம்னு அர்த்தங்க. கட்டுன்னா பண்டாரக்கட்டு, பந்திக்கட்டு, பூசக்கட்டு, தொட்டிக்கட்டு, சித்தர்கட்டு அப்படின்லாம் நம்ம மடத்தில் பார்க்குறோம் இல்லையா. கட்டுனா ரூம்னு அர்த்தம். மலையாளத்தில் முறியும்பாங்க. முறி தானே? முறினா அறைன்னு அர்த்தம். அப்ப அனாதி கேவல நிலை என்ன அனுபவமோ அதுதான் உயிர் மூலாதாரம் இருக்கும்போது அனுபவம். கண்மறைத்து மூல அருங்கட்டில் உயிர் எப்படி கிடக்கும்? மூடமாய் உள்கிடப்ப. சரி, இப்போ அனாதி கேவலத்தில் உயிர் வெளில வரணும், என்ன தத்துவங்கள் கூட்டப்படுமா? அதை காலம் நியதி அது காட்டின்னு சொல்றாரு பாருங்க. பேரலா என்ன சொல்ல போறாரு? சகலாவத்தையும் சொல்லி அதோட கூட நமக்கு இருக்கக்கூடிய மற்ற அவத்தையும் சேர்த்து சொல்ல போறாரு. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒப்பீடு பாருங்க. இப்படி நம்ம எங்கேயுமே படிக்கல இது வரைக்கும். பொறுத்தவே இல்லை. ஆமா, உயிர் படங்களுக்கும் அனாதி காலத்துக்கும் பொறுத்தவே இல்லை. ஆமா, நம்மளதான் நினைச்சிட்டு இருந்தோம். அது கரெக்டா எங்க வந்து பாட்டு கொடுத்துருக்காரு. அது அவ்வளவு கருணை அந்த பெருமானுக்கு. அதனால நம்ம மேல நமக்கு இதெல்லாம் புரியணுங்கிறதுக்காக. அப்போ மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உள்கிடப்ப காலம் நியதி அது காட்டி மேலோங்கும். முதல்ல காலம் நியதி முதலானவற்றெல்லாம் கொடுக்கும்போது உயிர் கொஞ்சம் கொஞ்சமான பிரகாசம் வரும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு அதான் காரண சரீரம் கஞ்சுக சரீரம் வரைக்கும் கூட்டப்படுவது சொல்கிறார். உந்தி வியன் கட்டில் காலம் நியதி அது காட்டி மேலோங்கும். கொஞ்சமா என்ன பண்ணும்? உயிருப்பா மேலே வரும், அடுத்த ஸ்டேட்டஸுக்கு மேலே வரும். அங்கே இருக்கக்கூடிய ரூம் என்னது? உந்தி வியன் கட்டு. உந்தினா வயிறு, அதில் உள்ள வியன் கட்டுனா மேலானதுன்னு அர்த்தம். வியன்னா மேலே, உந்தினா தொப்புள் பகுதி. அதான் மணிபூரகமா? மணிபூரகஸ்தானா தானே? உந்தி வியன் கட்டில் உயிர் சேர்த்து. அதனா உயிர் சேர்த்து அந்த அவஸ்தைகளை உயிர்கள் செயல்படுற இடம். உயிர் அதான் அந்த இடம் தான் மணிபூரகம். உந்தி வியன் கட்டில் உயிர் சேர்த்து கலை வித்தை அராகம் அவை முன்பு தந்த தொழிலறிவு இத்தி துணையாகமானின் கீழுடைய முக்குணமும் ஏதி மருளோடு மண்ணும் இதயம். அடுத்தவத்துக்கு கொண்டாரு, இதயத்துக்கு கொண்டாரு அவரு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? உந்தி வியன் கட்டில் உயிர் சேர்த்து. அது ஏன் உயிர் அங்க குறிப்பிடுறார்? மூலாதாரத்துல கொஞ்சம் மேல வந்துருக்கு. அது என்ன உயிர்? உயிருங்கிற சொல்லி எதெல்லாம் குறிக்கும் சாஸ்திரத்துல? நான் கேட்கறது உயிர் என்ற சொல்லு எதெல்லாம் குறிக்க வரும்? உயிர் என்கின்ற சொல்லு எதையெல்லாம் குறிக்க வரும், பயன்படும்? உயிர்னா உயிரை மட்டும்தான் குறிக்குமா? வேற எதுவும் குறிக்காதது? இப்ப 35 கருவிகள் எங்க இருக்கும் உயிருக்கு? 35 நனவு நிலையில. கனவுல 10 போயிடும். எதே ஸ்தானத்துக்கு வரும்போது
யார் யாரு? ஆன்மா ஆன்மா புருடன் ஆன்மா ரெண்டு பேரும் ஒண்ணுதான். பிராணன் 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 ஒருத்தர் ஆளுக்கு ஒண்ணு சொல்லுங்க. கூட்டி பொருள் காண்பிருக்கிறேன், நான் கொண்டுக்கிறேன். ஒருத்தர் சித்தம், ஒருத்தர் புராணம். சித்தம் கிடையாது சார். அவன புருடன் புராணன் சித்தம் மூணுதான். சித்தம் வேணும் உறக்கத்துக்கு போகும்போது. சித்தம் இல்லைன்னா எப்படி உறங்கும் அது உயிர்? நமக்கு அப்போ திரும்பி அப்புறம் தட்டி எழுப்பினா வர வேணாமா? சித்தம் தான் அதை கொண்டு போய் திரும்பி சேர்த்து உயிரோட கருவியோட கூட்டுறது. அப்போ மூணாவது இதயஸ்தானத்தில் யார் யார் இருப்பா? அடுத்த ஸ்தானம் கீழே மணிபூரத்துக்கு போகும்போது யார் யார் இருப்பா? சித்தம் போயிடுவாரு. பிராணனை ஏன் வச்சிருக்காருங்க சாமி? பிராணனை ஏன் அங்கே வச்சிருக்காரு? அதுக்கு ஒரு வார்த்தை, சரியான வார்த்தை இருக்கு. சித்தியார் பாட்டு ஒன்று இருக்காது. 2 வார்த்தை இப்படி சொன்னாரு. பைசன்டின்னு சொல்லுவாங்க. இல்லை நமக்கு தான் கதை பேசுதானே நேரம் கட்டுறீங்க வந்தாங்க. நமக்கு வாயில் வழியாக வச்சுருக்கோம். அந்த அமைச்சர்லாம் வச்சு எக்ஸாம்பிள் சொன்னாரு. அமைச்சர் கடைசியில் போயிடுவாரு. வெரி குட். வாயிற்காவலன். அதான் வாயிற்காவலன். ஏன் அவன் இருக்கணும்? வாசல்ல காவலர் இருந்தா உள்ள யார் இருக்காருன்னு அர்த்தம்? அரசர் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ உயிர் அவஸ்தையில தான் இருக்கு, செத்து போயிடல அப்படிங்கிறது காட்டுறதுக்கு மூச்சு ஓட வேணாமா? ஆமாம் தானேங்க. பேருறக்கத்தில் உயிர் இருக்கும்போது மூச்சு இல்லைன்னா என்ன செய்வான் மனுஷன்? அப்போ எதுக்கு அவன்? உயிருக்கு காவல். அவன் உயிர் உள்ள இருக்கார், இன்னும் செத்து இல்லை, மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் தூங்கும் போது மூச்சு வச்சிருக்காரு சாமி. அதை தான் உயிர்னு இங்கே சொல்றாருங்க. மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உள்கிடப்ப காலநீதி அதுகாட்டி மேலங்கும் முந்தி வேன்கட்டில் உயிர் சேர்த்து. உயிர் சேர்த்துனா என்னதுப்பா? மூச்சு. பிராணன் இருக்கார் அங்க என்ன அர்த்தம்? அப்ப முதல்ல மூல அரங்கத்துல யார் மட்டும் இருப்பா? மூல அரங்கத்துல ஆன்மா மட்டும் இருப்பார். 2வது அவஸ்தையில கீழே இருந்து வரக்கூடிய மூச்சு காற்றும் புருடன் மட்டும்தானே இருப்பாங்க. அதான் இது உங்களுக்கு எல்லாம் படிச்சதே இல்லையா? அதெல்லாம் எத்தனை கோடி இன்பங்கள் வைத்த இறவ மாதிரி எத்தனை வகுப்பு வச்சு என்ன பிரயோஜனம்? சரி, நம்ம படிச்சதை தான் திரும்பி திரும்பி சொல்றாங்க. புதுசா சொல்றாங்களா என்ன? இருக்கீங்களா? படிங்க. இல்லை அந்த பாட்டு இல்லைங்களே, அது இல்லை. இல்லை அந்த காவலன் இல்லை, அது சாமியை குறிக்கும் காவலன். இந்த பாட்டு என்னன்னாக்க பார்க்கோடு பவனி செய்யும் மன்னன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் தான் வரும். அங்கே வந்து அந்தந்த கடைதோறும் விட்டு வந்து காவலும் விட்டு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டு தான் சித்தியார். படைகொடு கில்லில் இதை தான் இப்போ கீழே இருந்து பார்க்குறோம். மேலே இருந்து உள்ளே போனதை பார்த்தோமா, இங்கே தான் ஒரு உள்ளே இருந்து வெளில வரதை காட்டுறார். வெளில வந்தோடனே ஃபஸ்ட்டு யாரை பார்ப்பார்? அவர் வாயிற்காவலன் தான் பார்ப்பார். வாயிற்காவலன் தான் வெயிட் பண்ணுவார். இப்போ மேலே இருந்து கழிஞ்சிக்கிட்டே இருந்த கருவி இப்போ கீழே இருந்து கூட்டிக்கிட்டு தானே போவோம். அப்போ தனியாக இருந்த உயிர் இப்போ அஸ்தத்தை படுத்தோன்னே யாரை போய் பட்டுறோம்? அவர் தான் காவலன், அவர் தான் உயிர். அந்த இடத்துல தான் உயிர் சேர்த்து இப்போ ஆஸ் யூஷுவல் திரும்ப காரணாவத்துக்கு போகிறார். கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக குணசரீரம் கூட்டப்படுது உயிருக்கு. இப்போ குணசரீரம் கூட்டப்பட்டோடனே மானின் எழிலுடைய முக்கு நமம் எய்தி. மான் அதான் மூல பிரகிருதி. கீழே பக்கத்தில் கீழ் வகுப்பில் பார்த்தோம். இப்போ அடுத்த வகுப்பு முன்னாடி பார்த்தோமே ஒரு வகுப்பு சிவபிரகாசத்தில் பார்த்தோமே. இந்த மான் அந்த அது மூல பிரகிருதியோட குணமாகத்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? முக்குணம் கிடைக்கும். எழிலுடைய முக்குணமும் அருளோடு மண்ணும் இதயத்தில் சித்தத்தால் கண்ட பொருள். சித்தம் வந்துட்டார் பார்த்தீங்களா? அடுத்த வார்த்தைக்கு யார் வருவா கூட? சித்தம் வந்துடுவார் இல்லையா? கீழே இருந்து போகும்போது 2 கருத்து இதயத்துக்கு வந்துட்டுனா இதயஸ்தானம் கரெக்டாக பொருந்தது பாருங்க. வந்து மண்ணும் இதயத்தில் சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்ப ஒன்னா நிலை போய்.
இதயத்தால் கண்டுபிடிக்க முடியாது இதுதான் அதுதான். ஆனால் இதயஸ்தானத்தில் உயிருக்கு வாக்கு எப்படி இருக்கும்? பைசந்தி வாக்காக இருக்கும். கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் அதுதான் இதுதான் அதுதான் கண்டுபிடிக்க முடியாது. கீழே ஐயா கேட்டார் தெரியுமா மயில் முட்டையை பற்றி? மயில் முட்டைக்குள்ளே இருக்கும், ஆனால் கண்டுபிடிக்க முடியாது நிறத்தை. அதான் சொல்லுகிறேன். என்ன பொருள் என்று இயம்ப ஒன்னா அந்நிலை போய் கண்டவியன் கட்டு. அடுத்த கட்டு என்னதுங்க? அடுத்த கட்டு உயிர் எங்கே போவோம்? மூக்கா? அதான் கண்டவியன் கட்டு. கண்டம்னா பார்த்ததாகிய கண்டம் இல்லை, கண்டம் திருநீல கண்டத்துக்கு வந்த கண்டம். திருநீலகத்துக்கே கண்டம் தான் வந்து போட்டிருக்கு. நம்ம படிக்கிற சித்தாத படிப்பு. கண்டவியன் கட்டில் கருவிகள் இறைந்தும் ஒழிய. அதெல்லாம் இறைந்தும் ஒழியன்னு அறியங்க. 25 இருக்கு, 10 ஒழிஞ்சுன்னு சொல்றாரு. அப்ப இவர் ஆக்சுவலா இந்த ஆர்டர் படி என்ன சொல்லணும்? இவரு கருவிகள் ஆமா கீழே வந்து கூட்டணும் இல்லையா? 25ல் 3 போனா 22 கருவிகள் வந்து சேரன்னு தான் அவர் எழுதியிருக்கணும். ஆனா என்ன பண்றாரு? நம்மளை செக் பண்றாரு இவரு இல்லையா? ஆமா 35லேருந்து கழிச்சு ஒழியன்னார் 25ங்கிறதுக்கு. கருவிகள் இறைந்தும் ஒழிய கொண்டு நியமித்து மற்ற நாள் கொடுப்ப பண்டை இருவினையால் முன்புள்ள இன்ப துன்பங்கள் மறுவும் வகை அங்கே மருவி. இல்லையா? அப்போ கனவு என்கின்ற அனுபவம் அதானே? கனவு என்கிற அனுபவத்தில் என்ன நடக்குமா பாருங்க, தெளிவாக சொல்றாரு பாருங்க. இங்கே தான் உங்களுக்கு கனவுல இன்ப துன்ப அனுபவங்கள் உண்டு, வினைக்கழிவு உண்டு என்பதற்கு இந்த பகுதி தான் உங்களுக்கு சான்று. அற்றை நாள் கொடுப்ப பண்டை இருவினையால் முன்புள்ள இன்ப துன்பங்கள் மறுவும் வகை அங்கே மருவி. இப்போ எங்க இருக்கு உயிர்? தொண்டையில தான் இருக்கு. தொண்டைக்கு வந்துட்டு அது என்ன அவஸ்தை? அது என்ன அவஸ்தை? அது கனவு என்கின்ற அவஸ்தை. அப்ப என்ன சொல்றாரு? இருவினை அனுபவம் உண்டுங்கிறார். அப்ப கனவுல வினை அனுபவம் உண்டு, வினைக்கழிவு உண்டுங்கிறதுக்கு இதுதான் சான்று. ஆமா, இதை நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அது வரைக்கும். இதுதான் பிரமாணம். இந்த இடம் இருவினையால் முன்புள்ள இன்ப துன்பங்கள் மறுவும் வகை அங்கே மருவி. இப்ப மிச்சம் உடம்புல சேர வேண்டிய கருவிகள் யார் யார் இருக்காங்க? கண்மேந்திரியம், ஞானேந்திரியம். அதான் ஸ்தூல கருவிகள். இதெல்லாம் அதை உருவம்னு சொல்லிடலாமா பேசாம? சூக்கும வடிவத்திலிருந்து இப்போ தூள வடிவத்தோட பொருந்தக்கூடியது. அதான் உருவுடன் நின்றுனர். உருவுடன் நின்றுனா +10 35 35 கருவிகளும் கூட இல்லையா? உருவுடன் நின்று ஓங்கு நுதலாய ஓலக்க மண்டபம். நுதல்னா நன்றி. உயிர் இப்ப எங்க இருக்கும்? அதான் ஓலக்க மண்டபம். இங்கிருந்து அவர் என்ன பண்ணுவார்? ஆட்சி செய்யறார் ஜனக்கம். அதெல்லாம் ஓலக்கம்னா ஆட்சி செய்யக்கூடிய மண்டபம், ராஜாவுடைய சபைன்னு அர்த்தம். நமக்கு இந்த இடத்துல உயிர் இருந்து கொண்டு ஆட்சி பண்ணுது நம்மள. திருவோலக்கம்னா சாமி இருக்கிற இடம், அரசவை. நெத்திங்கிறது உயிருக்கான ஓலக்க மண்டபம் மாதிரி. இங்க இருந்து அவர் ஆட்சி பண்றாரு நம்மள. இதனால ஓங்கு நுதலாய ஓலக்க மண்டபத்தில் போங்கருவி எல்லாம் புகுந்து ஈண்டி. போன கருவி எல்லாம் புகுந்துக்கிறது. அதான் +10. எது போனதோ கனவு நிலையில அந்த பிளஸ் திரும்பி அந்த 20ஐயும் 10ஐயும் திரும்பி சேர்த்துக்கிறது. அதான் போங்கருவி எல்லாம் புகுந்து ஈண்டினார். கனவு நிலையில போனதாகிய 10ஐயும் என்ன பண்ணிடுவார்? உயிரை திரும்பி சேர்த்துப்பார். போங்கருவி எல்லாம் புகுந்து ஈண்டி நீங்காத முன்னை மலத்து இருள் உள் மூடா வகையகத்துள். எப்பொழுதும் உயிரை விட்டு நீங்காது இருக்கக்கூடியதாக இந்த ஆணவ மூலம் கீழே மூலாதாரத்தில் இருந்தபோது நல்லா மூடி இருந்ததா? உயிர் மூடமாய் கிடப்ப இப்போ என்ன பண்ணார்? அவரு ரிலீஸ் ஆகிருப்பார் இப்போ நனநிலைக்கு வரும்பொழுது. அதனால சொல்லுகிறார், உள் மூடா வகை அகத்துள் துண்ணும் இருள் நீக்கும் சுடரே போல. உள்ளுக்குள்ள ஒரு ஒளி தோன்றும் உயிருக்கு. இப்போ அதுதான் இப்போ நனவாகிய அவஸ்தை. இப்போ சாமி இருக்கக்கூடிய அவஸ்தை. சாமி கொடுக்குறாருலே அந்த பிரத்யக்ஷத்தை யார்? அந்த பிரஜையை யார் கொடுக்குறா உயிருக்கு? இப்போ சாமி தான் கொடுத்துட்டு இருக்கா. அவர் தானே கூட்டுப்பாரு. உலகத்தோட பார்க்க வைக்கிறது, உயிருக்கு சம்பவத்தை ஏற்படுத்துறது யாரு? சுவாமி தான். துண்ணு இருள் நீக்கும் சுடரே போல. வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய புறையிருள் நீக்கக்கூடிய சுடரை போல அந்நிலையே சுக்கம் சுடர் உருவில் பொய்து உயிர்க்குள்ள ஒரு ஒளியாக இருப்பார் சாமி. சுக்குமமாக. அதான் சொல்லுகிற உயிருக்கு உயிராக இருப்பது சுக்கம்னு இருக்கும். அதில் சுக்குமம் அப்படிங்கிறத அது சுக்கம்னு இருக்கார். உருவில் பெய்து தொழிற்கு உரியர் ஆக்கி. தொழிற்கு உரியர்னா அவரோட விருப்பத்துக்கு ஏற்ற தொழிலை செய்யக்கூடியதாக நனவு நிலையில
ஆக்கி பணித்த அறம் போற்றி என்று இந்த நனவு கனவு முதலான அவஸ்தைகளில் அனுதினமும் வைத்து நம்மை வாழ வைக்கக்கூடிய இன்பத் துன்பங்களை நகர வைக்கக்கூடியதாகிய சுவாமிக்கு நன்றி போற்றி பெருமானே என்று போற்றுகிறார். இது புரிஞ்சுட்டு அந்த பகுதி நீங்கள் படித்தது தான் ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் மேலேருந்து படிச்சுட்டு போவீங்க. இப்போ என்ன இங்கே சொல்லி கொடுத்துருக்காரு? கீழே இருந்து ஒன்று ப்ளஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஃபஸ்ட்டு மூலாதாரத்தில் ஒன்று மட்டும் இருந்துச்சு, செகண்டு மணிப்பூரக ஸ்தானத்துக்கு வந்துச்சு, அப்போ உயிர் மட்டும் வந்து சேர்ந்துச்சு. அடுத்து இதயஸ்தானத்துக்கு வந்தது, சித்தம் வந்து சேர்ந்துச்சு. அடுத்து கண்டஸ்தானத்துக்கு வந்தது, ப்ளஸ் 23 வரணும், 22 வரணும். ஆனால் அவர் என்ன சொன்னார்? இவர் மைனஸ் ஆக்கி 10 போக 25 கணக்கு பண்ணார். 1 2 3 25 35. ஆமாம், அதான் 35 25 3 2 1 மேலே வந்ததுன்னா 30 25 3 2 1 கீழே 1 2. புரிஞ்சது? அடுத்த பகுதி போகலாமா? பிரச்சனை இல்லையா? ஐயா 35 25 3 2 1ங்க. ஒரு பாட்டு சித்தியார் பாட்டு இருக்கு, ஆக்கிய நுதலில் 35ன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஆக்கிய நுதலில் 35ன்னு ஒரு பாட்டு சித்தியார் பாட்டு இருக்கு. அந்த பாட்டில் தான் அந்த டீட்டெயில் இருக்கும். இந்த உயிர் வாழ்க்கையை வாழும் பொழுது, இந்த ஐந்தவத்தை படும் பொழுது, படியாக உயிர் ஐந்தவத்தை படும் பொழுது தினதினமும் என் ஆமாம் சத்யாரா ஐயா கேட்டார், அவர் குறிப்பு கொடுங்க. அந்த கவுண்ட்ஸ் கேட்டார், எந்தெந்த கருவி எத்தனை கருவி எங்கெங்க இருக்குங்கிறதுக்கு அந்த பாட்டை சொன்னேன். ஆக்கிய நுதலில் 35ன்னு ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு தான். அட்டவணையே போட்டு எல்லாம் போட்டு வைங்க, ஆனால் சொல்லாதீங்க கேட்டேன். நாங்கள் இல்லை சரி. இப்படி அவத்தை அடையும் போது அனுதினமும் உயிர் தவறாம ஒரு விஷயத்தை சந்திக்கும். அது என்னது? இப்போ 5 அவத்தைப்படுதா இல்லையா? தினைக்கும் 5 அவத்தைப்படும் பொழுது உயிர் தவறாம ஒரு விஷயத்தை சந்திக்கும். அது என்ன? தினைக்கும் ஒரு அனுபவம், நித்திய அனுபவம் ஒன்று. இறப்பு நைட் தூங்குறது வேற, அதெல்லாம் அவத்தையில வந்துடும். நனவு நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு அவத்தை. சரி, டயர்டு வச்சுங்க. வேற வேற வெரி குட். பசி என்ற அனுபவம் முக்கியம். அனுதினமும் அது இருக்கு இல்லையா? இப்போ அவத்தைப்படுகின்றோம், பசின்னு ஒன்று இல்லைன்னா பசியே கிடையாதுங்க யாருக்குமே. இப்போ பஜ்ஜி கிடைக்கல உங்களுக்கு? அதுதான் சரியான நேரத்துக்கு வந்துருந்தீங்க. பந்திக்கு முந்துன்னு அதனால பழமொழி வச்சாங்க. பஜ்ஜி சாப்பிட ஆள் இல்லாமல் அவசரப்பட்டு யார் 23 பஜ்ஜி வாங்கி வச்சு 23 பஜ்ஜி வாங்கி நாங்கள் 5 பேர் மட்டும் சாப்பிட்ருக்கோம். அதை ரிப்போர்ட் கொடுக்க. அதனால இந்த அனுபவம் அனுதினமும் பசி என்கின்ற ஒரு விஷயத்தை உயிர்கள் சந்திக்கலைன்னா என்ன ஆகும்? பசின்னு ஒன்று இல்லைங்க, பசியே கிடையாது. எதுவுமே இல்லை, எல்லாம் அதிகாலத்து மாதிரி இருந்திருப்பாங்க. இது தேவையில்லை. ஃபஸ்ட்டு யாரும் வேலைக்கு போக மாட்டான், சம்பாதிக்க மாட்டான், பொருள் சேர்த்து வைக்க மாட்டான், அரிசி வாங்கி வைக்க மாட்டான், பருப்பு வாங்கி வைக்க மாட்டான், மளிகை கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான், காய்கறி கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான், ஹோட்டல்லாம் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஒன்றும் கிடையாது இல்லையா? பசின்னு ஒன்று இல்லைன்னா பழங்காலத்துல இந்த மாதிரியே இருந்திருப்பான். மழைக்காலத்தில் மட்டும் பசி இல்லையா? யோசிக்க மாட்டான்ல. பசி இல்லைன்னா என்னன்னு கேட்குறேன், அவ்வளோதான். ஒன்றும் கிடையாது. நம்ம எதுவும் இயங்க வேண்டியதே கிடையாது. வேலைக்கு போக வேணாம், சம்பாதிக்க வேணாம், ஒன்றும் கிடையாது. பசின்னு ஒன்று இல்லைன்னா அவர் தவறு பண்ணல, அதனால தான் பசி இருக்கு இங்கே. இந்த பசின்னு ஒன்று இல்லைன்னா மனுஷன் வேலையே செய்ய மாட்டான், எந்த வேலையும் செய்ய மாட்டான். அப்போ கண்மங்கிறதே நடைபெறாது. கண்மம் செய்வானா? இப்போ எல்லாரும் எதுக்கு சம்பாதிக்கிற? அடிப்படை எதுக்கு? சாப்பிடத்தான். அதுக்கப்புறம் தான் ஆடம்பரம். முதல்ல சாப்பாட்டுக்கு தான் வேலை செஞ்சாகணும். ஆமாம், அது அடிப்படைங்கிற சாப்பாடு. அந்த பசிங்கிற ஒரு காரணத்தினால தானே அவன் வேங்குறான். பசி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அதனால தான் வேட்கை மிகம் உண்டி பொருட்டால் ஒரு கால்
அவியாது மண்டி எரியும் பெருந்தீ அப்படின்னாரு. பசி எப்படி சொல்றாரு? ஒரு காலம் அவியாது. அதான் காய சண்டிகை, யானைக்கு வரக்கூடிய யானைக்கு. அதனால பசியை பற்றி ஒரு பெரிய தரவே இருக்குது நம்ம இலக்கியத்தில். அதனால தான் நீ உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. பசியை பற்றி ஒரு சின்ன ஸ்பீச் உங்களுக்கு கொடுப்போம். பசியை பற்றி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அது ஏன் இங்கே வேட்கை மிகவும் உண்டி பொருட்டால் ஒரு கால அவியாது, பசின்னு ஒன்று மிக கொடுமையானது அப்படின்னு திருவள்ளுவர் பேசுகிறாரு. அதான் உள்ள எல்லாருக்கும் அந்த இது இருக்கும், அக்னி உள்ளே இருக்குது. அந்த அக்னி தான் எரிய வைக்கிது வயிற்றுக்குள்ளே இருக்குது. அதான் பெருந்து. பசியை உள்நின்று உடற்றும் பசிங்கிறார் திருவள்ளுவர். உள்ளிருந்து நம்மளை இயக்கிறதே பசி தான். நம்மளை பாடாப்படுத்துறது பசி இல்லையா? பசின்றது இல்லைன்னா என்ன ஆகாதுப்பா, யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பசியானது அழிப்பசி என்று சொல்லப்படுது. மனிதனுடைய அடிப்படை அறிவை கூட இது மாற்றி வைக்கக்கூடிய வல்லமை உடையது இந்த பசி. உணவு கிடைக்காது அப்படிங்கிறது. இதனால பின்னின்று பொய்யின் பிரிநீர் வியனுலகத்து உன்னின்று உடற்றும் பசி. உலகத்தில் பசி அதிகமாகும் மழை இல்லைன்னான்னு சொல்லி பசியை பற்றி பேசலாம். அடுத்து ஈகைங்கிற ஒரு அதிகாரத்தில் 5வது குறள்லேருந்து ஒரு 5 குறளுக்கு பசியை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசுகிறேன். பசியினுடைய கொடுமை என்ன, அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின்னர். உலகத்தில் ரொம்ப சக்தி உடையவன் யார் தெரியுமாங்க? அவனை மாதிரி ஒரு சக்திமான் உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லணும்னா யாருன்னா அவனுடைய பசியை பொறுத்துக்கிறான் பாருங்க, அவன் தாங்கிற. தான் பசியை பொறுத்துக்கிட்டு ஒருத்தன் ஒரு காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னா அவன் தான் யாரா? உலகத்திலேயே பெரிய ஆற்றல் உடையவன. உண்மையா இல்லையா? அவனுக்கு எவ்வளோ மன உறுதி இருக்கும் அப்போ. அதான் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல்னர். பசியாற்றல்னா பசியை ஆற்றுறது இல்லை. ஆற்றலை உடையவன் என்றால் யார்? பசியை அந்த இடத்துல ஆற்றுப்படுத்தி பொறுத்து கொண்டு போகணும். சரி, அவனை விட பெரிய அறிவா ஆற்றலுடைய வேற இருக்கான்னா இருக்கா? யாரு? அப்பசியை மாற்றுவார் அப்படின்னா அந்த பசியை பொறுத்து கொண்டு ஒருத்தன் இருக்கான்னா அவனுக்கு எவ்வளோ மான உணர்ச்சி இருக்கும். எனக்கு பசிக்குது, என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல முடியாத சூழலில் பசியை பொறுத்து கொள்கிறான் அவன். அவனுக்கு முன்பாக நின்று கொண்டு இந்த பசியை ஒருத்தன் மாற்ற வல்லமை உடையவனாக இருந்தான்னா அவன் தாங்க உலகத்திலே சக்திமான்னார் திருவள்ளுவர். அவனுக்கு சாப்பாடு போடுறவன் அவன் பசியை கொடுக்குறான். இறப்பவருக்கு ஈய வைத்தார் ஈபவருக்கு அருளும் வைத்தார்னார் அப்பர் சாமி. இதுதான் இறப்பவருக்கு ஈய வைத்தார் ஈபவருக்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கற்கெல்லாம் கடும் அரகங்கள் வைத்தார், பரப்புநீர் கங்கை தன்னை படதடை பாய வைத்தார், அரக்கனுக்கு அருளும் வைத்தார் ஐயன் ஐயாரனாரே அப்படின்னு அப்பர் சாமி. பரப்புநீர் கங்கை தன்னை படதடை பாய வைத்தார், அரக்கனுக்கு அருளும் வைத்தார் ஐயன் ஐயாரனார் பாட்டில் சொல்றார். இறப்பவருக்கு ஈய வைத்தார். நம்மகிட்ட பசின்னு ஒருத்தன் கேட்டுறாங்க, அந்த நம்மகிட்ட ஒரு 10 ரூபா உடல் நம்மளோட நிலைமை என்னது? அதுதான் விடோர் பாட்டில் சொல்லுவார். ஈ என்று இறத்தல் இழிவு, அதன் எதிர் நின்று ஈயன் என்று இறத்தல் இருக்கிறது, அதோட இழிவு இல்லைங்க. ஆமா. அதனால அந்த பசியை மாற்றுறது தான் பெரிய விஷயம். அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழினர். சரி, நீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்களாங்க, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பொருளை பாதுகாக்கணுமா, சேம நிலமாக வச்சுக்கணுமா? உங்கள்கிட்ட 1 கோடி ரூபா இருக்கா? அந்த 1 கோடி ரூபாயினால பயனை நீங்கள் பின்னாடி அனுபவிக்க விரும்புகிறீங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம பேங்கில் போடணும். பேங்கில் போடாதீங்கப்பா, அதை விட வேற ஒரு வழி சொல்கிறேன் கேளுங்கிறார் திருவள்ளுவர். அந்த 1 கோடி ரூபாய்க்கு எளியவர்களுக்கு சாப்பாடு போடு, அதுதான் சேமிப்புங்கிற. அந்த சாப்பாடு அந்த காசு. அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. பொருளை பாதுகாப்பாக வைக்கிற இடம் எதுவா? சாப்பாடு போட்டாதான் அந்த பொருள் பாதுகாப்பாக இருக்குது. நமக்கு சம்பாதிச்சது நிச்சயமாக நமக்கு பின்னாடி வருங்கிறார். கண்மத்தில் எப்பேற்பட்ட வலிமையான ஒரு நம்பிக்கை உடையவராக இருக்கார் பாருங்க திருவள்ளுவர். நம்ம இன்னைக்கு சாப்பாடு போட்டால் நாளைக்கு என்ன பண்ணுவோம்? அது பின்னாடி உதவியாக வரும் என்று சொல்லுவார். ஏதோ ஒரு பிறவி என்னவோ சம்திங் ஏதோ உணவும் வரும் சொல்லுகிறார் திருவள்ளுவர் சொல்றார். அடுத்தது இன்னொரு பாட்டில் சொல்றார், தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வேளை சாதத்தை யாராவது ஒருத்தவங்க இதில் கொஞ்சம் பாதி கொடுத்துட்டு சாப்பிட்டான்னா அதான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோட தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையினார். நீ என்ன அற வேணாலும் செய்கிறியோ செய்யலாம் தெரியாது, நீ எனக்கு ஒரு புக்கம் படிக்கல என்னவோ ஒன்று செய்ய வேணாம், நீ கிடைச்சிருக்க சாப்பாட்டை 10 பேரோட பகிர்ந்து சாப்பிடு. அந்த அறம் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. என்ன புக்ஸ் இருக்கோ எல்லா புக்ஸும் சொல்லப்பட்ட எல்லா அறங்களை விட மேலானது எது தானாமா?
பசியை தீக்கிறது தான், 10 பேரோட சேர்ந்து சாப்பிட்றது தான். அதே மாதிரி பாத்தூன் மரி அவனை பசி என்னும் தீப்பிணி திண்டல் அறிதுன்னார். பாத்தூன் மரிங்கிற திருக்குறள்ல சொல்றார், எவன் ஒருவன் தனக்கு கிடைத்த உணவை இன்னொருவன் பகிர்ந்து சாப்பிடுகின்றானோ அவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டாது. அவனுக்கு இன்னொரு தடவை பசிங்கிறது வராது. வரணும் அடுத்த வேலை பசிக்காதுன்னு அர்த்தமா? அவன் பசியினால இன்னொரு நாள் வருந்தும்படியாக இருக்க மாட்டார் கடவுள்னு அர்த்தம். அவனுக்கு நல்ல வேலையில் அன்னைக்கு கொடுத்தார் இல்லையா சாப்பாடு, அதே மாதிரி இவனுக்கு கொடுப்பாருன்னு வைக்கிறார். தமிழருடைய நாகரிகமாக அதுதானே, நமக்கு இருக்கோ இல்லையா வந்தவர்களுக்கு கொடுக்கு ஆழ வேண்டாம். நம்ம ஒரு பாட்டு திருக்குறள் இன்னொரு பாட்டு இருக்கு இல்லை, அந்த பாட்டு இல்லைங்க, நனிநாகரிகம் இல்லை, நான் சொல்றது புறநானூறுன்னு நினைக்கிறேன். அமுதம் எனினும் தனி உண்ணார் நனிநாகரிகம் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. தேவலோகத்தில் உள்ள அமுதம் கிடைச்சாலும் கூட தமிழர்கள் என்ன நனி நாகரிகம் என்ன பண்ண மாட்டாங்களாம், தனியாக சாப்பிட்றணும்னு நினைக்க மாட்டாங்களா, வச்சிருந்து 10 பேர் கொடுத்து தான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அப்புறம் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் அப்படிங்கிறார். நிறைய பொருள் சேர்க்கறதுனால இன்பத்தை அடைந்து விட முடியுமா? நிறைய காசு பணத்தை சேர்க்கறதுனால இன்பத்தை அடைந்து விட முடியுமா? அப்படி கிடையாது. அவங்க சேர்த்து வைக்கிறதுனால அது கடைசியில் இவன் அனுபவிக்க முடியாமலே தான் போயிடும். அவன் ஏன் அப்படி வச்சு இன்பத்தை அனுபவிக்காமல் போறான்னா, அவனுக்கு கொடுத்து அதனாலே பெறக்கூடிய இன்பம் என்பது தெரியாமல் இருக்கிறது. ஒருத்தவங்க நம்ம விஷயத்தினாலே சாப்பிட்றாங்க, இவங்க பசி இன்றைக்கு அடைந்திருக்கிறது. உலகத்தில் எதுக்கு வேணாலும் காசு இல்லாமல் போகலாம், சாப்பிட்றதுக்கே வழி இல்லைங்கிறது யாராலும் மனிதன் வாழ்வதற்கே அர்த்தம் இல்லாமல் ஒரு விஷயம் அது இல்லையா? அதனால் அந்த ஒரு விஷயத்தை நம்ம தீர்க்கிறோம். நம்மளால் சம்பாதிக்கப்பட்ட ஒரு ரூபா அதுக்கு பயன்படுது அப்படின்னா நிச்சயமாக அது ஈத்துவக்கும் இன்பம்னார், கொடுத்து பெறக்கூடிய இன்பம். அது அதில் வரக்கூடிய இன்பம் வேறு எதுலையும் கிடைக்காது அப்படின்னார். அப்புறம் இன்னொன்று சொன்னார் கடைசியாக, சாதலில் இன்னது இல்லை. செத்து போகிறத விட கொடுமையான விஷயம் ஒன்றும் இல்லை. அதை விட கொடுமையான ஒரு விஷயம் இருக்குன்னா அடுத்தவனுக்கு கொடுக்காம சாப்பிட்றான் பாரு, அதுதான். அடுத்தவனுக்கு கொடுக்காம ஒருத்தன் சாப்பிட்டான்னா அது எதுக்கு சமமா? அவன் செத்ததுக்கு சமம்னார். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படும். அது மாதிரி சாதலின் இன்னது இல்லை இனி ததுவும் ஈதல் இணையாய கடையினர். யாரு கொடுக்காம சாப்பிட்டானோ அவன் எதுக்கு சமம்? செத்ததுக்கு சமம்னு குறள்ல இத்தனை விஷயங்கள்ல இந்த விஷயத்தை பேசுகிறான். அந்த பசி அவ்வளவு கொடுமையானதாக இருக்கிறது. அதான் வள்ளுவர் நம்முடைய அவையார் சொல்றாங்க, ஒருவேளை உணவை ஒழி என்றால் ஒழியாய், இருவேளைக்கும் ஏழென்றாய் ஏழாய். ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, இன்னைக்கு மத்தியானம் ஏதோ போகிற வழியில் ஏதோ கல்யாணத்தில் நல்ல சாப்பாடு நடந்துட்டு இருக்கு, உடனே சாப்பிட்ருவோம். நாளைக்கு காலைக்கு சேர்த்து சாப்பிட்றோன்னு முடியுமா? வயிறு ஒத்துக்கொழிக்குமா? ஒத்து. இருவேளைக்கும் ஏழென்றாய் ஏழாய். சரி, ஒரு வேளை சாப்பிடாம வரனாலும் கேட்காது, உடனே பசிக்கும். ஒருவேளை உணவை ஒழி என்றாய் ஒழியாய், இருவேளைக்கும் ஏழென்றாய் ஏழாய், ஒரு நாளும் என் நோவு அறியாய். எனக்கு என்ன ஒவ்வொரு வேலைக்கும் சாப்பிட்றதுக்கு என்ன சக்தி இருக்கா? காசு நான் ஒரு பாடி பரதேசியாக தெரியலவன், எனக்கு எங்கேருந்து காசு கிடைக்கும் டெய்லிக்கு சாப்பிட்றதுக்கு? சென்னையிலலாம் டிஃபன் சாப்பிட்ணுன்னா குறைந்தபட்சம் 50 ரூபா வேணும் வயிறு நிறையணும்னா. குறைந்தபட்சம் பரவாயில்ல போதும், சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் போவோம். ஒரு வேளை கடையிலலாம் சாப்பிட்டோம்னாக்க அப்படி தான். 3 வேளை சாப்பிட்டா என்ன வருது இன்னைக்கு? அப்போ 3 வேளைக்கு எங்கிறது 200 ரூபா வேணுமா? அப்படி இருக்கு. இருவேளைக்கும் ஏழென்றாய் ஏழாய், ஒரு நாளும் என்னோவு அறியாய், இடும்பை கூர் என் வயிறே அப்படின்னாரு. வயிற்றை பார்த்து எப்படி பாடுறாரு? இடும்பை கூர், துன்பமயமான என் வயிறுன்னாரு. அதை பார்த்து இடும்பை கூர் என் வயிறே, உன்னோடு வாழ்தல் அரிது. உன்னோட வாழவே முடியும், உன்னோடு வாழ்தல் அரிது. எப்படி இந்த வயிறோட வாழ்றது கஷ்டம் அப்படின்னு பாடுறாங்க. அவங்களே சொல்றாங்க, மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் வளர் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியல் மேற் காமுறுதல் 10 பசி வந்திட போம் பறந்துன்னார். அவையார் தான் சொல்றாங்க, பசி வந்திட 10 பறக்குங்கிறது என்னென்ன அப்படிங்கிற அந்த பாட்டெலாம் சொல்றாங்க. மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியல் மேல் காமுறுதல். காமம் கூட போய் அந்த நேரத்தில் பசி அதிகமாக இருந்ததுன்னா. அப்பேற்பட்ட விஷயத்தை மணிமேகலையில் சொல்றார். எப்படி பசி வந்தா ஒருத்தரோட நிலை எப்படி இருக்கும், என்ன மாதிரியான துன்பத்தை அடையும் அப்படிங்கிறத சொல்லுகிறார். குடிபிறப்பு அழிக்கும் விழுப்பம் கொள்ளும் பிடித்த கல்வி பெரும்புனை வீடும் நான் அணி களையும் மான்யகில் சிதைக்கும் பூன்மூளை மாதோரோடு புறங்கடை நிறுத்தும் பசிப்பினி என்னும் பாவி அப்படிங்கிறார் மணிமேகலை ஆசிரியர். பசிப்பினி என்னும் பாவி எதுங்கிறார். அப்பேற்பட்ட பசியாது என்னென்ன செய்யும்? குடிபிறப்பு அழிக்கும். இவன் என்ன குளத்தில் இருக்கான், நம்ம வாங்கி சாப்பிடலாமாங்கிற எண்ணத்தை விட்டுரும். எத்தனை நாள் பொறுத்துக்க முடியும் பசியை? நான் இந்த அளவுக்கு அப்படின்னு எத்தனை நாள் சும்மா இருக்கலாம்? அதுக்கு மேலே என்ன பண்ண, ஏதாவது வாய்த்துட்டு தான் ஆகணும். குடிபிறப்பு அழிக்கும்.
விழுப்பம் கொள்ளும், தன்னுடைய ஒழுக்கத்தை அது சரிக்கும். ஏதாவது இப்படிதான் வாழணுங்கிற சம்திங் எது வேணாலும் ஆகலாம். பிடித்த கல்வி பெரும்புனை விடும். நான் பெரிய ஆள், படித்தவனா அப்படிங்கிற எண்ணத்தை போக்கிடும் அந்த பசிங்கிறது. நான் அணி களையும், வெக்கப்படுறங்கிற தன்மையை, பசி வந்துட்டுனா வெக்கம் கிடையாது, எப்படியாவது வாங்கி சாப்பிட்டோம் கிடைச்சா போதுமே அப்படிங்கிற வரிசையில் பார்க்குறோம். எளியவர்கள் வந்து நிற்பதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்ம மத்தியான சாப்பாடுக்கு நடக்கும்போது கூட எளியவர்கள் நம்மளை ஏதாவது சொல்லுவாங்களோ, சாப்பிட வரவங்கள தயங்கி நிற்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த நிலையை நம்ம வர வைக்கக்கூடாது என்றைக்குமே. அதெல்லாம் தான், அதுக்காக தான் இந்த விஷயம். அவர்களுக்கு காசு இருக்கோ இல்லையோ ஏதோ சம்திங். உண்டி மண்தினி ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்னார் மணிமேகலை ஆசிரியர். மண்தினி ஞாலத்து, உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். அந்த உணவு கொடுத்தவங்க அந்த உயிரை அன்னைக்கு தங்க வைக்கிறதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க அந்த உடம்புல. ஆமானா இல்லையா? சாப்பாடு இல்லைன்னா அந்த உயிர் என்ன பண்ணும்? உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய முயற்சியை பார்க்கும். இன்னைக்கு அந்த உயிரை தங்க வைக்கிறதுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டவன் அந்த வேலையை பார்த்துருக்கான் அந்த உடம்புல. அப்போனா அவன் எவ்வளோ பெரிய ஆளாவன்? அதை சொல்கிறார், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னார். எப்பேற்பட்ட வாசகம். அப்போ பூன்முளை மாதோரோடு புறங்கடை நிறுத்தும் பசிப்பிணி என்னும் பாவியதுன்னார். அந்த பசிப்பிணியை எப்படிங்க தீர்க்கிறது அப்படின்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் பண்ணன்னு பேர், சிறுகுடி பண்ணன்னு அவருக்கு பேர். ஏங்க அசந்து போயிட்டாங்க காலை ஒரு திங்கி. அதை யோசிச்சு, ஒரு ராஜாவை புலவர்கள் பாடுவது தானங்க உலகத்தில் வழக்கம். ஒரு ராஜாவே இன்னும் ஒரு தனியை பரிசனை பாடுறாருங்க. சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன்னு ஒரு பேர். அப்படின்னா அவர் யாரு? அவர் ராஜா. சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளை வளவன் அவர் பேர். அவர் ஒரு பாட்டு பாடுறார், சங்க பாட்டு பாடுறார். புறநானூறு 173வது பாட்டு புறநானூறுல அவர் சொல்லுகிறார், சிறுகுடி, நம்ம பாடல் பற்றத்தில் தான் சிறுகுடின்னு அதுக்கு பேர். நம்ம கொல்மாங்குடி இருக்கு இல்லைங்களா, திருவாரூர் போகிற மாயாட்டு திருவாரூர் போகிற வழியில் கொல்மாங்குடிக்கு தாண்டி பேரளத்துக்கு இடையில கொஞ்சம் உள்ள போனா சிறுகுடின்னு அதுக்கு பேர். 173வது பாட்டு 173 புறநானூறு. யான் வாழும் நாளும் பண்ணன் வாழிய. அவன் வாழ்த்துறான் ராஜா. பண்ணங்கிறவன் ஒரு வேளாளருங்க, 4வது வர்ணத்தை சேர்ந்தவர் அவர். அவரை போய் ராஜா அப்படி வாழ்த்துறாரு, பண்ணா நீ என்னுடைய வாழ்க்கையினாலேயும் சேர்த்து எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும். ஏன்னா உன்ன மாதிரி மக்களுக்கு சோறு போட்டவன் நான் கிடையாது. நீ வாழ்ந்தினா மக்கள் இன்னும் நிறைய சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அதனால யான் வாழும் நாளும் பண்ணன் வாழிய அப்படின்னு வாழ்த்துறாருங்க அவர். சரி, என்ன நடக்குது? பாணர் காண்க ஆற்றுப்படையாது. அந்த பாட்டு ஆற்றுப்படையா இருக்கு. ஒரு பாணர்கள் வருகிறார்கள் பசினால. எங்கேயாவது வழி கிடைக்குமா? பாணர்னா பாட்டு பாடுறவங்க. ஒரு அரசன் எங்கேயாவது கிடைப்பானா? அவன் இடத்துக்கு போனால் ஒரு பாட்டு பாடினா எதாவது கொடுக்க மாட்டானா? சாப்பிடலாமா அப்படின்னு வரவங்களை பார்த்து ஆற்றுப்படுத்தி இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்வது தான் ஆற்றுப்படைன்னு பேர். ஆற்றுப்படை நூல். அதாவது சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படைன்லாம் வரும். சிறிய பாடனை ஆற்றுப்படுத்துது சிறுபான் ஆற்றுப்படை, பெரிய பாடனை ஆற்றுப்படுத்துது பெரும்பான் ஆற்றுப்படை. இதெல்லாம் கரிகால் சோழ வளவனை பார்த்து பாடினது. நீ சோழராஜா கரிகால் வளவன் இருக்கான், திருமாவளவன் இருக்கிறான், அவன்கிட்ட போனீன்னா நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு அவன்கிட்டேருந்து பொருள் வாங்கிட்டு வந்த ஒரு புலவர் அவனை பார்த்து சொல்கிறது தான் ஆற்றுப்படை நூல். அதேமாரி நக்கீரர் நான் அருள் பெற்றது முருகப்பெருமான் இடத்தை, அதேமாரி உயிர்களாகி நீங்களும் முருகப்பெருமானத்தை சென்று அடைந்தீங்களா நீங்கள் அவருடைய கருணையை பெறலாம்னு ஆற்று கொடுத்தது முருகாற்றுப்படை. அதான் திருமுருக ஆற்றுப்படைன்னு. அது மாதிரி இந்த பாட்டு ஆற்றுப்படை. பாணர் காண்க, பாணர்களே காண்கன்னு கூப்பிடுறார். பாணர் காண்க இவன் கடும்பினது இடும்பை யானர் பழுமரம் புல் மிழுந்தன்ன. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த பண்ணன் நல்ல பழம் பழுத்து நிறைய தொங்கும் பொழுது அதில் பறவைகள்லாம் கொத்தி சாப்பிட்டு கீச்சுன்னு சப்தம் போட்டுக்கிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மரம் போன்றவன் அந்த பண்ணன்னு வர்ணிக்கிறார். அந்த மரம் அதனால் கஷ்டப்படுமா? அந்த மரம் யாருக்காக காய்ச்சிருக்கு? இப்படி பறவைகளுக்காக தான் காய்ச்சிருக்கு, விலங்குகளுக்காக தான் காய்ச்சிருக்கு. அந்த மரம் போன்றவன் அப்படின்னு அவர் அந்த ராஜா வர்ணிக்கிறார் அந்த மன்னரை. யானர் பழுமரம் புல்கிமிழ்ந்தன்னு ஊனொளி அரவந்தான் கேட்கும். அவன் வீட்டு பக்கத்துக்கு போனீங்கன்னா என்ன கேட்குமா? ஊனொளி அரவம் கேட்கும். இந்த ஊனொலி அரவத்தை பற்றி ஏற்கனவே ஒரு இடத்துல நம்ம பேசியிருக்கோம். யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இங்கே பெரிய புராண வகுப்புல ஊனொளி அரவம். ஊன்னா என்ன? சாப்பாடு. ஊன் ஒளினா இப்போ என்ன வரும்? சாப்பாட்டு ஒளினா என்ன? சாப்பாடு எப்படி ஒளி கேட்கும்? ஒளி, சத்தம். சத்தம் சத்தம் ஊன் ஒளி சத்தம். சாப்பாட்டில் எப்படி சத்தம் கேட்கும்?
ஊற்றும்போது அரையிறதா இல்லை பாத்திரத்தில் கரண்டியில் எடுக்கும்போது வர சத்தமா? சாப்பாடு நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு, பெரிய பந்தி நடந்ததுன்னா அங்கே என்னென்ன சத்தம் கேட்கும்? அந்த சாம்பார் ஏடு, இந்த குண்டான ஏடு, அவங்கள ரசம் போ, அங்கே பொரியல் போ, மோர் நிறைய இருக்கு டம்ளரில் வாங்கிங்கிறாருல சார்ந்தார் சரவண. அதுதான் ஊனொலி இல்லையா? இதே மாதிரி ஊனொலி எங்கே நடக்குதுன்னா, ஞானசம்பந்தருடைய திருமணத்துக்கு முத நாள் சீர்காழியில் அந்த அடியவர்கள் எல்லாம் சத்தம் போட்டுக்கொண்டு சாப்பிட்றார்கள். அந்த ஊனொலியை சொல்லுவார் சேகரார் தம்பி. அவர் இங்கேருந்தா அதை எடுத்திருக்காரு. நான் காலைல யோசிச்சுக்கிட்டேன் அந்த விஷயத்தை. ஊனொலி, ஏன்னா சப்தம் சாப்பாடு நடக்கும்போது சப்தம் நடக்கிறதுங்கிறது பந்தி நடந்தால் எப்படி அமைதியாக நடக்குமா? எடுத்திருப்பார்ல, இதுதான் மூத்த இலக்கியம் இல்லையா, அங்கப்பாட்டுது. அங்கப்பாட்டுது புராணூர். அதனால் இந்த ஊனொலி என்கின்ற விஷயம் எடுத்திருப்பாருன்னு கொள்ள வேண்டியதில்லை, இதுக்கு முன்னோடி இருக்குது, அவ்வளோதான். அந்த ஊனொலி கேட்குமா? எப்போ ஊனொலி அரவன் தான் கேட்கும், எப்போது எப்படி அந்த பழுத்த மரத்தில் பறவைகள் கீச்சு 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 கீச்சுன்னு சத்தம் கொண்டு இருக்குமோ, அது மாதிரி அவன் வீட்டை சுற்றி என்ன கேட்குமா? ரசம் கொண்டா, மோர் கொண்டா, அங்கே சாதம் போ, அங்கே சாம்பார் கேளு, அங்கே காய்கறியை வெட்டு, அதை வெட்டு, அரிசியை வடி, அப்படின்னு அந்த மாதிரியான சத்தங்களே எப்போதும் கேட்டு கொண்டிருக்கோமா அந்த பண்ணனுடைய வீட்டுக்கிட்ட. பொய்யா எழிலி பெய்விடம் நோக்கி முட்டை கொண்டு வற்புலம் சேரும் சிறுநுண் எறும்பின் சில்லொழுக்கு ஏய்ப்ப. இந்த பாடரே இங்கே பாருங்க, இந்த மழைக்காலத்தில் மழை வரப்போகுதுன்னு இந்த சிற்றூர்கள்லாம் அறிந்து கொள்ளும். இந்த எறும்புகள்லாம் முட்டையிட்டு வைத்திருக்கும். மழை நீர் பள்ளத்தில் தேங்குற இடத்துல முட்டையிட்டு இருந்ததுன்னா அது என்ன பண்ணும்? மழை வர்றதுக்கு முன்னாடி அந்த முட்டையை எடுத்துக்கொண்டு வரிசையாக போகும். பார்த்துருக்கீங்களா அந்த காட்சியை? அந்த முட்டையை எடுத்துக்கொண்டு வரிசையாக மேட்டு நிலத்தை நோக்கி செல்லும். அது நீ பார்த்துருக்கியா இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு அவர். அதான் பொய்யா எழிலி, எழிலினா மேகம்னு அர்த்தம். பொய்யா எழிலி பெய்விடம் நோக்கி, மழை பெய்யக்கூடிய இடத்த பார்த்துக்கிட்டு வேற இடத்துக்கு போகக்கூடிய முட்டை கொண்டு வற்புலம் சேரும் சிறு நுண் எறும்பு, முட்டையை தூக்கி கொண்டு வேற இடத்துக்கு போகக்கூடியதாகி அந்த எறும்பு சில்லொழுக்கு ஏய்ப்ப. அந்த எறும்பு எப்படி முட்டையை தூக்கி கொண்டு வரிசையாக போகும், அது மாதிரி இருக்குமா? என்னது? சோறுடை கையர் வீருடை வீறு வீறு இயங்கும். அவர் வீட்டில இருந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்களா எல்லாரும்? கையில் சோத்தை முட்டையாக தூக்கி கொண்டு பண்ணனுடைய வீட்டிலேருந்து அந்த முட்டையை தூக்கிட்டு எறும்புகள் போகிறது மாதிரி வரிசையாக வரியவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள் என்று காட்டுகிறார் அந்த ராஜா. அந்த பண்ணன் அப்படி காமிக்கிறார். சோறுடை கையர் வீறு வீறு இயங்கும் இருங்கிளை சிறார் காண்டும் காண்டும். அதை பாருங்க, அந்த விஷயத்தை பாருங்க. மற்றும் மற்றும் விளைவுதும் தெற்றனை பசுப்பிணி மருத்துவன் இல்லம் அணித்து. இது பக்கத்தில் தான் இருக்கு. எப்படி சொல்றார் அவரை? பசிப்பிணி மருத்துவன்னு புகழ்றார். அந்த பசிப்பிணின்னு பல மணிமேகலையில் சொன்னதாகி அந்த நோய்க்கு யாரு மருத்துவன் தமிழ் உலகத்தில்? அந்த பண்ணன். அந்த பண்ணன் செய்தோ கூறுமின் எமக்கே. அந்த பக்கத்தில் அவன் வீடு பக்கத்தில் தான் இருக்கா, அந்த பார், எனக்கு சொல்லுங்க எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, நான் பாடல் கேட்டதுக்கு சொல்லுகின்றான். பண்ணன் வாழி, அப்பேற்பட்ட பண்ணனே நீ என்னுடைய ஆயிலையும் எடுத்துக்கொண்டு வாழ்வாயாகுன்னு சொல்லி சோறு போட்டதுக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் காட்டுகிறோம். சாமியாக சோறு போட வராரு நம்மளுடைய ஆச்சாரியர்களுக்கு பார்க்குறோமே. பசி என்பது அழிபசின்னு சேக்கரார் சாமியால் வர்ணிக்கப்படுகிறது. அப்பர் சாமிக்கு வருகிறது அழிபசி வந்தது, திருப்பைங்கிலியில் வந்தது. சாமி பொதிசோறு கொண்டு போய் நின்றார். சுந்தரமூர்த்தி சாமிக்கு வந்தது அழிபசி. அந்த இடத்துல என்ன பண்ணுது சாமி? குருகாவூர் வெள்ளடை. நேற்று தையமாக கிருத்தவர் நடந்தது அந்த ஊரில் தெரியுமா? குருகாவூர் வெள்ளடை சீர்காழிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. சீர்காழிலேருந்து கொஞ்சம் கிழக்க போகணும், இடமணல் போகிற பகுதியில் இருக்குது அந்த குருகாவூர் வெள்ளடைன்னு. கச்சூர், அது கச்சூர் ஆள கோயில். அது அங்கேயும் கொடுத்துருக்காரு. அங்கே இறந்து கொடுத்தார், இங்கே பொதிசோறு கொடுத்தார். இறந்து கூடாது. நெண்டொண்டர் பசியார கச்சூரின் மனைதரும் இறக்க நடை கொள்ளும் பதம்னு வள்ளலார் அதை பாடுறார். இங்கே குருகாவூர் வெள்ளடையில் பந்தல்லாம் போட்டுக்கிறார். பரிசனம் கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகும். சுந்தரமி சாமி பசி தாங்க முதல்ல உச்சிக்கால நேரம், சாப்பாடு நேரம் ஒன்றும் இல்லை. சாமி ஒன்றே ஒரு பந்தல்லாம், சாமியான பந்தல்லாம் போட்டு திரைப்பந்தல்னே சொல்கிறார். அதை துணியால் ஒரு பந்தல் அமைத்து கொண்டு அது நிறையா சக்கரை பொங்கல், புளி சாதம் அதெல்லாம் தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாம் தண்ணியில் எல்லாம் ஏலக்காலாம் தட்டி போட்டிருக்காராம். ஏல நறு நீர்னார். அது அப்படியே அதெல்லாம் படித்தோம், வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏல நறு நீர் அப்படின்னாரு. உடனே ஒரு ஓடிய சாமி, அப்பா நல்லா இருக்கு பந்தல்னோடனே இவர் சொல்கிறார சாமி, சிவாய நம அப்படின்னாரா சாமி சுந்தரரை பார்த்து. சிவாய நம என பேசி இருந்தனர் அப்படிங்கிறார் சேக்கரார் சாமி. சாமி என்ன ஒரு அந்தனர் போல வடிவ மாற்றிக்கொண்டு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காராம்? சிவாய நம என பேசி. அடியார் அடியார் பார்த்துட்டு என்ன பேசிக்கிறாங்க? சிவாய நமன்னார்ல. அதனால சுந்தரமூர்த்தி சாமி பார்த்து இவர் என்ன பண்ணுறான்? சிவாய நமன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவர் சாப்பிட்டு முடிச்சு பார்த்தா பந்தல் கிந்தல்லாம் ஒன்று வந்தது இவர் தானா அப்படின்னு அப்படிதான் கண்டுபிடிச்சிக்கிறாருன்னு பார்க்குறோம். அதனால பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார் வினைகளவாய்
வேடனே குறுகாவூர் வெள்ளடை நீ என்றேன்னு பசி தீர்ப்பது சுவாமிதான் என்று காட்டுகின்றார். அல்லது அழிபசியை பற்றி அப்படி பேசுகிறாங்க. அந்த ஊரில் என்ன விசேஷம்னா, இது புராணத்தில் இல்லாத செய்தி. ஞானசம்பந்த பெருமானார் தீர்த்தம் கங்கையில் தீர்த்தம் ஆட விரும்பினதாகவும் அதற்காக குறுகாவூர் வெள்ளடைக்கு வா, அங்கே உனக்கு கங்கை தீர்த்தம் வர வைக்கிறேன்னு சொன்னதாகவும் சாமி சொல்லி ஒரு தீர்த்தம் நடக்கும். தீர்த்த திருவிழா ஒன்று நடக்குங்க. பால் கிணறு தீர்த்தவாரின்னு அதுக்கு பேர். தை மாதம் அன்னைக்கு நடக்கும். நேற்று தை மாதம் அடியேன்னு போயிருக்கேன். போன வருஷம் நான் போயிருக்கேன். அந்த வருஷத்துக்கு அந்த கிணறு வந்து சும்மா சாதாரணமாக தாங்க இருக்கும். சாதாரணமாக ஒரு அழுக்கு கிணறாக தாங்க இருக்கும். நார்மலாக ஒரு ஆமகமெல்லாம் நான் போனப்போ ஆமகமெல்லாம் இருந்துச்சு. கருப்பாக கண்ணங்கரேர்னு அழுக்கு. ஸோ இந்த கிணத்துலேயே அங்கே தீர்த்தவாரி ஆக போகுது, என்னங்க சொல்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேங்க. சாமி ஞானசம்பந்தர் வந்ததுக்கு பிறகு குறுகாவூர் வெள்ளடை சாமி பஞ்சமூர்த்தியாக எழுந்தருளுக்கு பண்ணதுக்கு நான் போய் பார்க்குறேன். இந்த கோவாலெல்லாம், கோவாவோட கடற்கரையெல்லாம் ஃபிலிமில் காட்டினாங்கன்னா ஒரு மாதிரி க்ரீனாக தெரியும், தெரியுமா? இந்த பில்லர் கலரில் தெரியும் கடல். அந்த ஒரு க்ரீன் கடல் அந்த கலரில் இருந்ததுங்க அந்த தீர்த்தம். எக்ஸாக்டாக அந்த தீர்த்தம் ஆகும்பொழுது அசந்து போயிட்டேன் நான் பார்த்து. சாமி வர்றதுக்கு முன்னாடி கண்ணங்கரேர்னு பாசி பிடிச்சி அசிங்கமாக கிடந்த அந்த கிணறு ஞானசம்பந்தர் வந்ததுக்கு பிறகு இந்த தீர்த்தவாரி நடந்த உடனே அந்த கிணறு எப்படி தான் அப்படி ஆனதோ சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. முண்டு குளிக்கிறாங்க, தண்ணி அப்படியே அந்த வெள்ளையாகவே தான் ஊற்றுது தண்ணி. அது பால் கலந்தது மாதிரி ஒரு ஆச்சரியமான அனுபவம். நாங்களும் நிறையா அதில் குளித்தோம். அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி அங்கே கங்கை வரது ஐதீகம். சாமி தீர்த்தவாரிக்கு வர்றதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கண்ணக்கரையில் இருந்துச்சு. சாமி தீர்த்தவாரி ஆனதுக்கு பிறகு இந்த அஸ்திரதேவருக்கு அங்கே அபிஷேகம் நடக்கும். அபிஷேகம் நடந்து அந்த தீர்த்தம் விழுந்த உடனே அது மாதிரி க்ரீனிஷாக ஆயிடுச்சு. இந்த பாட்டில் கலரில் ஆயிடுச்சு தண்ணி. அக்வா. குறுகாவூர் வெள்ளடை. குறுகாவூர் வெள்ளடைங்க. ரொம்ப கோயில் ரொம்ப பழைய கோயில். ஆமாம், அது வேற. குறுகாவூர் வெள்ளடை ஆச்சரியப்பட்டேன் ரொம்ப. நாங்கள் ரொம்ப குளித்தோம். குளிச்சுட்டு சில கை தீர்த்தவரில் ஆனது வந்து ஆஸ் யூஷுவல் திரும்பி பழைய மாதிரி ஆகிட்டது கிணறு. அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் மட்டும்தான் டைம் பந்தலை கட்டுவார், தண்ணியை மாற்றுவார். இன்றைய காலகட்டத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமாக அதை நான் நிச்சயமாக ஃபீல் பண்ணாது. என்னால் மறக்க முடியாத தை அமாவாசை தீர்த்தவாரி. அடுத்த வருஷம் போயிட்டு வந்துடுறேன் கண்டிப்பாக. ஒரு வருஷம் நேற்று தான் நடந்துச்சு தீர்த்தவாரி, தை அமாவாசை தீர்த்தவாரி. அதனால வேட்கை மிகும் உண்டி பொருட்டால் சாப்பிடணுங்கிற வேட்கை. ஒரு கால் அவியாது மண்டி எரியும் பெருந்தீ, அணையாமல் எரியக்கூடிய தீ இல்லையா, வயிற்றுக்குள்ள படாப்படுத்தும். அதனால தான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்கிறார் ராமலிங்க சாமி. அதனால தான் அணையா அடுப்பு வச்சு மற்றெல்லாம் சாமி உயிர்களுக்கு மேலே தத்துவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணி ஆகணும். அவர் காலத்தில் அப்படி இருந்து தாது வருஷ பஞ்சம்னு ஒரு பெரிய பஞ்சம் அந்த காலகட்டத்தில் வந்துச்சு. மக்கள் சாப்பிட்றதே வழி இல்லாமல் வாழ்கிறேன். இவங்கள்ட்ட போய் என்ன தத்துவ விசாரணை எடுக்கு உங்களுக்கு இல்லையா? நீ சிவபெருமான் தான் உன்னை இந்த தீவனையை கூட்டி வித்து உன்னை இப்படி வைத்திருக்கிறார் அப்படின்னா வசீகரர் உனக்கு காதல் விழுமா? ஆணவ மலம் என்று ஒன்று இருக்கிறது. நீ பசுத்துமடைய கட்டுப்பட்ட உயிர், பதி பரமே, இதெல்லாமே பசிக்கு வயிற்றுல கிடக்கிறவனுக்கு போய் சொன்னால் கயத்துமானவன். அதனால் அவர் ஒரு கான்செப்ட் உண்டு பண்ணார். எல்லாருக்கும் சாப்பாடு முதல் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் சாப்பாடு இப்போ நாமெல்லாம் ரொம்ப நான் காலம் நினச்சிக்கிட்டேன். நம்ம ஞானசம்பந்தர் பிறந்த காலத்தில் வாழ்ந்த காலத்தில் இல்லையே, நம்ம அப்பரசாமி இருந்த காலத்தில் இல்லையே, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னா அப்போல்லாம் நம்ம பிறக்காது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். இப்போ இருந்திருக்கோம் இல்லைங்கிற எனக்கு தெரியல. இப்போ நம்ம இருக்கிறத பற்றி பேசுகிறோம், அவ்வளோதான். இப்போ நாம் இருக்கிறோம். இப்போ நம்ம எவ்வளோ வசதியோட சாமியை கும்பிட்றோம். எல்லாருமே ஒரு காலத்தில் கோயிலுக்குள்ளே பிரவேசம் பண்ண முடியாது. அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்மள இல்லையே. எல்லாராலையும் தேவாரம் படிச்சிட முடியாது, எல்லாராலையும் தேமரம் படிச்சிட முடியாது, எல்லாராலையும் சைவஸ்தானம் படிச்சிட முடியாது. 100 கிலோமீட்டர் அந்த பக்கம் பிறந்தோட முடியாது. சிவ எல்லாராளுக்கும் சாப்பாடு 3 வேளை கிடைச்சிடாது. அப்படி காலம் உண்டு, வாழ்ந்திருக்காங்க. இன்றைக்கு எல்லா மக்கள் ரொம்ப வசதியாக இருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்கோப் கிடைக்குது தமிழ்நாட்டில். ஒரு காலத்தில் 3 வேளை சாப்பாடுங்கிறத எண்ணி பார்க்க முடியாத ஒரு காலகட்டம்லாம் இருந்திருக்கு. எல்லாரும் பெரியவங்கெல்லாம் சொல்லும்போது பேக்கும்போது அவன் ஆச்சரியமாக இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி டிஃபன்னாலே ஞாயிற்றுக்கிழமை தானே. தீபாவளி ஏன் மக்களுக்கு இது பிச்சைப்படுத்து பஞ்சம்
அந்த பஞ்சம் இருக்கும்பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுளை பத்திர சிந்தனை உயிர்களுக்கு எப்படி உண்டாகும்? அதனால தான் எல்லாவற்றுக்கும் சாப்பாடு போடணும்னு ஒரு பெரிய முன்னெடுப்பை செய்தார் வள்ளலார். அது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பூசம் இப்போ தான் வந்துட்டு போன தைப்பூசம் எல்லா அனுபவமும் நமக்கு வேணுங்க. நான் எதையுமே நீங்கள் அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்க அதை பார்க்காதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். எப்போவுமே எல்லா அனுபவங்களுக்கும் நம்ம தைப்பூசத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக வடலூருக்கு போயிட்டு வரும். அப்படின்னு போயிருக்கேன், முன்னாடி போயிருக்கேன், இப்போ லேட்டஸ்ட்டாக போனதில்லை. அந்த ரூரல் பீப்புள்ஸ் எப்படி அந்த வள்ளலாரை பார்க்குறாங்கங்கிற அந்த அனுபவம் வள்ளலார் மேலே 1000 விமர்சனங்கள் வைக்கும் சைவ சமயம். அவர் சைவ சமயத்து மேலே 1000 விமர்சனம் வைப்பார். அது வேற இருக்குது, இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் வேறு தத்துவ விஷயத்தில். ஆனால் ரூரல் பீப்புள்ஸ் பாருங்கள், ஒரு வயசானவங்களாக இருப்பாங்க, நடக்க முடியாது, அவங்க ஒரு பையில் அரிசி எடுத்துகிட்டு வருவாங்க. அன்றைக்கி அவங்க கையில் ஒரு காய்கறி வாங்கிட்டு வந்துருப்பாங்க. அன்றைக்கி அது அவருக்கு அந்த இடத்துல அவர் சப்மிட் பண்ணுறது அவருக்கான ஒரு வழிபாடாக அவங்க கருதுவாங்க. அதை எங்கே பார்த்தாலும் சாப்பாடு நடக்கும் தைப்பூசம் அன்னைக்கு. சாப்பாடு 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 மட்டும்தான் அவருக்கான வழிபாடை. என்ன தான் வச்சுருக்கிறாங்க? சாப்பாடு போடுறது தான், அதுதான் அவருடைய வழிபாடாக வச்சுருக்கிறாங்க. சாப்பாடுனா சும்மா நிற்க வச்சு சும்மா கண்ணில் கொடுக்கணும் அது கிடையாதுங்க. பந்தி நடக்கும், அவங்கவுங்க கடையில் வரிசையாக போட்டு இது பெரிய பெரிய சாமியான பந்தல் போட்டு இது ஃபுல்லாக போட்டு சாம்பார் ரசம் மோர் தயிர் டிஃபனில் நம்ம வெரைட்டி மீல்ஸில் என்னென்ன கொடுக்குறோமோ அந்த மாதிரி கொடுப்பாங்க சாப்பாடு. ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னன்னா இது டெய்லி நடந்தால் அட்லீஸ்ட் ஒரு 5 நாள் நடந்தாலும் எல்லாத்தையும் எழுப்ப கிளம்பில் அவங்க தோடும். ஏன்னா இவ்வளோ பார்த்தியே எப்படி சாப்பிட்றது இல்லை, அது அப்படி தோணுது அவங்க. நல்ல ஒரு அனுபவம். பெரிய கடத்தரவு போட்டிருப்பாங்க. தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக அதை அனுபவிச்சுட்டு வந்துடுங்க. அதேமாதிரி அமாவாசை அன்னைக்கு குறுகாவல் விளையாடையே ஒரு நாள் போய் அனுபவிச்சுட்டு வந்துடுங்க. அந்த அனுபவம்லாம் கிடைக்காது, நம்ம சொல்லி தருவது இல்லை இந்த அனுபவமும். அதனால் அவர் ஒரு முக்கியமான மறுக்க முடியாத ஆள், இந்த பசி தீயை போக்கக்கூடிய மக்களுக்கு. அதனால தான் மக்கள் இன்னும் நன்றியோடு கூட அந்த விஷயத்தை அணையா அடுப்புன்னு இன்னும் வச்சுருக்கிறாங்க. அவர் செய்து கொண்டிருக்கிறார். கவர்மெண்ட் கூட அவருக்கு அந்த சன்மார்க்க சபைக்கு அரிசி கொடுக்குது சாப்பாடு போடுறது. அதனால் பெருந்தீ மாற்றுதற்கு தின்திரல் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கிசைத்து. பசி வந்ததுனால என்ன பண்ணுவான்? வேலைக்கு போகணும், தொழில் புரிதல், அடுத்த வினையை செய்ய ஆரம்பிப்பான். எல்லாம் உடனே ஒருங்கிசைத்து செல்காலை முட்டாமல் செய்வினைக்கும். ஆமாதானே? பசிக்காக சொல்வினைன்னா தப்பு, செல்வினை தான் சரி, மாற்றிக்கணும். செல்காலைன்னா செல்லும் பொழுதுன்னு அர்த்தம். சொல்காலைங்கிறத செல்காலைன்னு மாற்றிக்கணும். செல்காலை முட்டாமல் செய்வினைக்கும். பசிக்காக அவன் சாப்பாடு தேடும்போது வினை செய்ய ஆரம்பிப்பான். முதல்ல செய்வினை, அப்புறம் முற்செய்வினை, அது சஞ்சிதம், செலவு, அது இது பிராரத்தம் நடந்து கொண்டிருப்பது. பட்டோலை தீட்டும் படி போற்றி. நான் செஞ்சு வச்சிருக்கிற சஞ்சித ஆகாமிய பிராரத்த கர்மங்கள் என்ன பண்ணுவார் சாமி? சரியா எழுதி வச்சுப்பார். பட்டோலை தீட்டும்படி போற்றி எழுதும் கீழ்கணக்கு எழுதும் கீழ்கணக்கு இன்னம் எல்லாம் பொதுவாக சொல்லிட்டு அதுக்கு பட்டோலை தீட்டும்படி போற்றி. செய்வினைக்கும் முற்செய்வினைக்கும் செலவு பட்டோலை தீட்டும் படி போற்றி. அப்படி கண்மத்தை குறித்து வைத்துக் கொண்டக்கூடிய படி போற்றி என்று சாமி அதை குறித்து வைத்துக் கொள்கிறார். அதை ஏன் குறித்து வச்சார், குறித்து வச்சு எப்படி அதை கழிக்கிறாருங்கிறத நம்ம இன்னொரு வகுப்பில் பார்ப்போம். அதாவது இந்த யமன் வந்துடும் அடுத்தது. அதனால தான் இன்றைக்கி யம காலசங்காரம் முடிஞ்சது அடுத்து வந்துடுவார். ஆமாம், 8:30 இல்லை, அது இன்றைக்கி போய்டுவோன்னு பார்த்தேன், வாய்ப்பு அமையல. இன்றைக்கி இந்த பசியை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருந்ததுனால அமையல. அது அடுத்த வகுப்பில் பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு நிறைய சுட்டு கொடுக்குறோம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன ஒரு வாழி, வார்த்தை என்ற வாழி, அன்பர் வாழி, பரவாயில்ல போயிட்டு வரலாம்.